بسم الله الرحمن الرحيم أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد في سكون الليل أدعو في سجودي والدجى حولي سواد في سوادي يا رؤوفا يا رحيما يا حليما يا كريما ما لفضلك من نفادي يا سميعا يا مجيبا يا عظيما اهدني يا خالق السبع الشداد أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بعد அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லாத பேரன்பு மிக்கவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரமலான் தந்த பாடம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தருவதற்கான முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு மாத கால பயிற்சிக்கு பிறகு நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நிஜமாக இந்த ஒரு மாத கால பயிற்சி அல்லாஹ் ஏன் தந்தான், அதற்கு பிறகு நம்முடைய செயல்பாடுகளில் பலவீனம் வருகிறதாக இருந்தால் அதை எப்படி பலப்படுத்திக் கொள்வது என்பதைத்தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்யலாம் என நினைக்கிறேன். அதாவது உலகத்தில் ஏராளமான பயிற்சி முகாம்கள் இருக்கிறது. பல கோடிகள் செலவழித்து உலகத்துள்ள மக்களை ஒவ்வொரு இடத்துக்கு எடுத்து நிறைய பயிற்சி முகாம்கள் செய்வார்கள். ஆனால் உலகத்தில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் ஒரே தடவையாக ஒரே மாதிரி ஒரு தலைவருடைய வழிநடத்தல் இல்லாமல் உலகம் எங்கும் ஒரு பயிற்சி முகாம் நடப்பதாக இருந்தால் அது ரமலானுடைய பயிற்சி முகாம். அதுக்கு பல கோடி செலவில்லை.
பல ட்ரில்லியன்கள் செலவில்லை. அதிகாலையில் எழும்பி சாப்பிட்டவர்கள் மாலை வரைக்கும் பசியில் இருப்பார்கள். தப்பாக பேச மாட்டார்கள், தவறாக நடக்க மாட்டார்கள், அசிங்கங்களில் ஈடுபட மாட்டார்கள், ஆபாசத்தில் ஈடுபட மாட்டார்கள். எல்லாத்துக்கும் திரையிட்டு கொண்டு ஒதுங்கி வாழுவாங்க. இந்த உலகத்தில் இதை மாதிரி ஒரு பயிற்சி கொடுக்கலாமான்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு டீமை எடுத்து ஒரு 50 பேருக்கு ட்ரைனிங் கொடுப்பதாக இருந்தாலும் நீங்கள் பல லட்சங்கள் செலவழிக்கணும். பலர்களை கொண்டு வரணும், அவர்கள் இவர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். இந்த பயிற்சிக்கென்றே நீங்கள் பல நேரங்களை செலவழிக்கணும். இப்படிதான் பயிற்சி கொடுப்பாங்க. ஆனால் அவன் சைனால இருந்தாலும், ஜப்பான்ல இருந்தாலும், லண்டன்ல இருந்தாலும், அமெரிக்கால இருந்தாலும், எந்த பகுதியில் இருந்தாலும் ஒரே மாதிரியான பயிற்சி போகிறது. என்ன பயிற்சி என்று சொன்னால் தக்வா, இறையச்சம். இறையச்சம் என்ற பயிற்சி அல்லாஹ் எப்படி கொடுக்கிறான்டா, இதுக்கு முன்னாடி ஷாபான்ல நீ பகல் சாப்பாடு உனக்கு ஹலால், ஷவ்வால்ல பகலில் தண்ணி கொடுப்பது உனக்கு ஹலால், ரமலானில் பகலில் தண்ணி கொடுப்பது உனக்கு ஹராம். நான் தடையண்டா நீ குடிக்க கூடாது, உனக்கு தாகம் வந்தால் நீ பருக கூடாது. நீ என் மேல எவ்வளவு பயம் வைத்திருக்கிறாய் என்பதை நீ நிரூபித்து காட்டு. இதற்காக ஏதாவது ஒரு இடம் கிடைச்சா கூட யாருக்கும் தெரியாமல் தண்ணி குடிப்போமான்னா குடிக்க மாட்டோம். எங்க சமுதாயத்தில் 99 பேர் குடிக்கவே மாட்டார்கள். யாரும் இல்லையே, உழுவெடுக்கிறோம் தானே, உழுங்கிருவோமே. இந்த நோன்பை இல்லாமல் ஆக்குவதா, இந்த நோன்பு விடுறதா? அந்த அளவுக்கு ரமலான் மாதத்தில் நோன்பின் மீது பிரியம் வைத்து அந்த இத்தாவை அதை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் நிறைய முயற்சி எடுத்தோம். ரமலானில் கண்ட அந்த பக்குவம் ரமலான் முடிந்து ஷவ்வால் பிறை தென்பட்ட உடனேயே நம்மளிடமிருந்து இல்லாமல் போகுது. நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தில் அதிகமானவர்கள் திரைப்படங்கள் பார்ப்பதற்கு போறாங்க, நிறைய வேலைகள் பண்றாங்க, அசிங்கத்தில் ஈடுபடுறாங்க, தப்பாக நடக்கிறாங்க. இவ்வளவு நாள நாவை பேணி வந்தவர்கள் அசிங்கமாக பேச ஆரம்பிக்கிறார்கள். அப்ப ரமலான் முடிந்ததுக்கு பிறகு இந்த பயிற்சியை நாம் மறக்கிறோம். அப்ப நிஜமான பயிற்சியா நாங்க எடுத்திருக்கிறது இல்ல. ரமலான் மாதம் நமக்கு தந்த பயிற்சி பல மாதங்களுக்கு அது இருக்கணுமாக இருந்தால் அது உள்ளத்தை உருக்கணும். எல்லாரும் பிடிக்கிறாங்க என்று நோன்பை நாங்கள் பிடித்திருந்தால் இந்த பயிற்சி பயிற்சியாக இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில வரலாறுகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி எல்லாம் அவர்கள் மாறினார்கள் என்று பாருங்க. இந்த ரமலான் மாதத்தை பொறுத்தளவுல அல்லாஹ் எதை நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறான்? குத்திபா அலைக்கும் சியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்கள் மீது இந்த நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது விதியாக்கப்பட்டது போன்று உங்கள் மீது விதியாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சம் உள்ளவர்களாக நீங்கள் மாறக்கூடும் என்பதற்காக அல்லாஹ் உங்களுக்கு இந்த நோன்பை தந்தான். அப்ப பட்டினியில இருந்தா இறைவனை பத்தி அச்சம் வருமா? பசியில இருந்தால் இறைவனை பத்தி அச்சம் வருமா? பசிக்கும் இறை அச்சத்துக்கு என்ன தொடர்பு? பசிக்குமாம். அல்லாஹ் பார்க்கறான், நான் சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறீங்களே, இதே மாதிரி மத்த நேரத்தில் இதை பார்க்க அல்லாஹ் பார்க்கறானே, இந்த அசிங்கத்தை செய்ய இயலாது, அல்லாஹ் பார்க்கறானே, இந்த படத்தை பார்க்க மாட்டேனே. எப்படி பசிக்கிற நேரம் நாம் அல்லாஹ் பார்க்கிறான் சாப்பிட மாட்டோம் என்று ஹலாலான சாப்பாடை, நாம் சுத்தமாக சம்பாதித்த சாப்பாடை, நாம் சுத்தமாக எடுத்த அந்த தண்ணீரை அல்லாஹ் பார்க்கிறான் என்பதற்கு எப்படி குடிக்க மாட்டோமோ, இதே மாதிரி மற்ற நேரத்தில் அல்லாஹ் பார்க்கிறானே, இந்த தப்பை பண்ண இயலாது, அல்லாஹ் பார்க்கிறானே, இந்த தவறை செய்ய இயலாது, அல்லாஹ் பார்க்கிறானே என்ற நம்பிக்கை நமக்குள் ஆழமாக பதியணும். இது வருகிற நேரத்தில் இறையச்சம் என்பது ஆட்டோமேட்டிக்காக உண்டாயிரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உணர்வு நமக்குள்ள வரணும். சஹாபாக்களை பொறுத்தளவுல அவர்கள்ட்ட டியூன் பண்ணப்பட்டது இந்த உணர்வு தான். உங்களுக்கு தெரிந்த வரலாறு, ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்றாங்க வீதியிலே, நாஃபக ஹந்தலா, நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டாரு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலை பொழுது வீதியில நிக்கிறாரு. உடனே கொண்டு போய் ஹந்தலான்னு கையை பிடிக்கிறார். ஏன் ஹந்தலா அப்படி சொல்றீங்க, நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு கேட்கிறாரு. அப்பதான் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் இருக்கிற நேரம் நாம் எல்லாம் சொர்க்க நரகண்ட அந்த மாதிரி பயப்படுறோம், கண்ணால காண்ற மாதிரி இருக்கிறது, அவ்வளவு பக்குவமாகிறோம். வீட்டுக்கு போன உடனே அம்புட்டி இல்லாம போகுது, எல்லாம் குறைந்து போகிறது.
சொல்றாரு. உடனே அபூபக்கர் சித்திக் அவங்க சொன்னாங்க, ஹந்தலா நீங்க எதை சொல்றீங்களோ அது என்கிட்ட இருக்குது. அத மாதிரி யார் இவரு சொல்லக்கூடியவர் யார்? அபூபக்கர் சித்திக். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நோம்பாளி இந்த வாயிலால் அழைக்கப்படுவார் சொர்க்கத்தில், தொழுகையாளி இந்த வாயிலால் அழைக்கப்படுவார். அபூபக்கர் அவங்க யார சொல்ல, நான் எந்த வாயிலால் அழைக்கப்படுவேன்? அபூபக்கரே உனக்கு எந்த வாயில்? எல்லா வாயிலாலும் அபூபக்கர் என்று தானே சொல்லுவார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் இருக்கே, இன்றைக்கு நோன்பு நோட்டவர் யார் என்று கேட்கிறார்கள். கை தூக்குறார் அபூபக்கர், யார சொல்லலாம் நான் என்கிறார். இன்றைக்கு தர்மம் கொடுத்தவர் யார் என்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, நான் யார சொல்லலாம். இன்றைக்கு ஒரு மையத்தை பின்தொடர்ந்தவர் யாருன்னு கேட்கிறாங்க, நான் யார சொல்லலாம். நோய் விசாரிக்க போனவர் யாருன்னு கேட்கிறாங்க, நான் யார சொல்லலாம். இந்த நாளும் ஒருவர் வாழ்க்கையில் ஒரே நாளில் சங்கமித்தால் தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் சொர்க்கத்தில் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள் ஹந்தலாவை பார்த்து, ஹந்தலா எனக்கும் அப்படி இருக்குதேப்பா, அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசல் இருக்கிற நேரம் எனக்கு அந்த மாதிரி இருக்கிறது, அப்படி போற நேரம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. ரெண்டு பேரும் போறாங்களா பள்ளிவாசல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்து இருக்கே, மக்கள் எல்லாம் அங்க உட்காராங்க. கத்தி சொல்றாரு ஹந்தலா ரலியல்லாஹு அவங்க. என்ன பண்றாங்கன்னா, கதவு பக்கத்துல இருந்து கத்தி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்துல கூப்பிடுறாங்க, ஏப்பா ஏன் அப்படி பண்றீங்க என்று கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்கிறாங்க, ஏன் ஹந்தலா? அவர் சொன்னதையே சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே நான் உங்களை ஏமாத்துற மாதிரி இருக்கிறது, இது நிஃபாக் தனமா இல்லையா? உங்களோட இருக்கிற நேரம் ஒரு மாதிரி நல்லா இருக்கிறேன், பிறகு போன பிறகு ஒரு மாதிரி மாறுறனே யார சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஈமானு யஸீது வ யன்குஸ், ஈமான் கூடும் குறையும் என்றார்கள். இதுதான் உண்மையான ஈமான் என்றார்கள். ஒரே மாதிரி இருந்த அது ஈமான் இல்லப்பா, உண்மையான ஈமான். இந்த ஹதீஸில் இருந்து நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்டா, அவங்க மனசுல எழுந்த உணர்வு, ஆஹா நம்ம தப்பு பண்றோமே, தவறு செய்கிறோமே, பிழை செய்கிறோமே, ரசூலுல்லாஹ் சபையில ஒரு மாதிரியும் வெளியில ஒரு மாதிரி இருக்கிறோமே, இந்த உணர்வு ரமலானுக்கு பிறகு நம்மகிட்ட வந்தால் நானும் நீங்களும் நிறைய தௌபா செய்வோம், நானும் நீங்களும் நிறைய இஸ்திக்பார் செய்வோம், நானும் நீங்களும் நிறைய ஜிக்ருகள் செய்வோம். ரமலானில் எடுத்த அந்த பயிற்சி மற்றைய காலங்களிலும் நானும் நீங்களும் அந்த அளவு செய்ய முடியாவிட்டாலும் கூட ரமலானுடைய காலத்தில் நமக்கு செய்யற அளவுக்கு செய்ய முடியாட்டியும் ஒரு அளவு மெயின்டைன் பண்ணிட்டு போவோம். இந்த உணர்வு அடிக்கடி நமக்குள் எழும்படும். நம்முடைய மனசுல அல்லாஹ் பத்திய பயம், அல்லாஹ் பத்திய அன்பு, பெருமானார் பத்திய அன்பு, இதை டியூன் பண்ணிட்டே இருக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சஹாபாக்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அடிக்கடி இதை டியூன் பண்ணுவாங்க. அவங்க கொஸ்டின் கேட்பாங்க, ஆன்சர் கிடைக்கும், அது கேட்ப ரெடி ஆயிருவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ் இந்த யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டால் எனக்கு என்ன யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார், கையில கொஞ்சம் ஈச்சப்பழம் இவருடைய கையிலே, வாயிலே ஒரு பகுதி, கையிலே ஒரு பகுதி. இந்த வானம் பூமி விசாலமான அளவுக்கான, அதை விட தாண்டி விசாலமான சொர்க்கம் உனக்கு கிடைக்கும். அவருக்கு ஈச்சப்பழத்தை சாப்பிடுவதற்கு பொறுமை இல்லை, அந்த அளவு உலகத்தில் வாழுவதான்னு குதிக்கிறார். சகோதரர்களே, ஷஹீதாக்கப்படுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு கேள்வி கேட்பார், பதில் கிடைக்கும், சொர்க்கம் என்று விரும்பி தன்னுடைய வாழ்க்கையிலே தியாகத்தை மேற்கொள்வார். இந்த உணர்வு அவர்களுக்குள் ஆழமாக இருந்தது. அவங்க மனசில் ஆழமாக இருந்த ஒரு உணர்வு என்றால் அல்லாஹ்வோட உள்ள முஹப்பத்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட முஹப்பத்து. இதை தாண்டி தான் மற்ற அத்தனையுமே. இந்த முஹப்பத்துக்கு பிறகுதான் மற்ற அத்தனையும். ரமலான் நமக்கு தந்த முதல் பாடம் என்னண்டா, ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு ஹதீஸ் தான். அல்லாஹ் என்ன பண்றான், ஸௌமுலி, நோன்பு எனக்குரியதுப்பா, நோன்பு ஏண்ட எனக்குரியது, வானாஜிபி, நானே அதுக்கு கூலி என்றான் அல்லாஹ். மற்ற விஷயங்கள்லாம் நீ குர்ஆன் ஓதுறீங்களா, அலிஃப் லாம் மீம்னு ஓதுனீங்களா, அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மைன்னு சொன்ன அல்லாஹ் இதுக்கு என்ன பண்ணிட்டான், நோன்பு பிடிக்கிறீங்க பாருங்க, இதுக்கு 5000 நன்மை, 1,00,000 நன்மை, 10 கோடி நன்மை. அப்படி இல்லை. இந்த அடியானுக்கு ட்ரில்லியன் கொடுத்தா அந்த அடியானுக்கு பில்லியன் கொடுப்பேன், அந்த அடியானுக்கு 10 ட்ரில்லியன் கொடுப்பேன்.
ஏனென்றால் என்னோட உள்ள இரக்கம் எவ்வளவு நான் பார்ப்பேன். நீ எவ்வளவு நிற்கிறாய், எவ்வளவு நெருங்குறாய், எவ்வளவு கட்டுப்படுறாய், எவ்வளவு பயப்படுறாய், தொண்டக்குழியில போல கண்ணீர் துப்புறியா, இது எல்லாம் நான் பார்ப்பேன். மகரிபுக்கு அசான் சொல்ற நேரம் ஓட்டி வந்து உன் பசிய நீ தீர்த்து கொள்றியா, என் பிரியமே உனக்கு கூலி, என் முஹப்பத்தே உனக்கு கூலி, என்னுடைய இரக்கமே உனக்கு கூலி. இரக்கத்தோட வந்த மாசம் அன்போட அன்பை கொடுக்கிறான்ல. அல்லாஹ் அன்பு கிடைச்சால் மத்த எது வேணும்? இதான் அந்த ஹதீஸ். அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்கு பண்றாய், நீ என்னுடைய அன்புக்காக, என் பாசத்துக்காக, எனக்காக நீ நோன்பு நோக்கிறாய். உன்னை வேதனைப்படுத்த இல்லைனா, ஆனால் என் அன்பு கிடைக்கும், நான் உனக்கு கூலி ஆகிறேன். நான் கூலி என்ன கணக்கு இல்லை, நீ வேண்டியது கேள்வி, வேண்டிய மாதிரி ஒழுங்கா நட, நான் உன்னை பாதுகாப்பேன்றான். அதான அர்த்தம். நானே கூலி என்றா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய முஹப்பத்து நமக்கு கிடைத்திருந்தால் அதை பாதுகாக்க பார்ப்போம். என்ன செய்வோம்? ஓ, ரஹ்மானோட இரக்கமா இருக்கிறோமே, இது செஞ்சா ரஹ்மான் கோவப்பட்டுருவானே, இது செஞ்சா நம்மளை விட்டு தூரமாயிருவானே, அல்லாஹ்வுடைய இரக்கத்திலிருந்து நாம் தூரமாகிருவோமே, இந்த உணர்வை டியூன் பண்ணுங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க மனசுல உள்ள அந்த உணர்வை பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஹிஜ்ரத் பயணம் கிளம்புறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று ஹிஜ்ரத் பயணம் கிளம்புற நேரத்தில் பள்ளிவாசல் வெளியே, வீட்டிலேருந்து வெளியே வர்றாங்க. வீட்டில் அலி பின் அபி தாலிப் ஒவ்வொரு நாளும் ஒரு பச்சை புடவையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போத்தி படுப்பாங்க. அந்த பச்சை புடவையில் இன்றைக்கு அலியை போத்துறாங்க. போத்துட்டு, அலியே ஒன்றும் நடக்காது, பயப்படுறாதீங்க, எதுவுமே நடக்காது, பயப்படாதீங்கன்றாங்க. பயப்படாதீங்கன்னு சொல்லி போட்டு அலி பின் அபி தாலிப்ட சொல்லி, நடு ராத்திரி ஆகுது, 8 பேர் வீட்டை சூழ், அப்படி அபூஜஹல் உட்பட இன்னும் பலமான 7 பேர் வீட்டு முற்றுகையிட்ட நேரம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக அத்தரையும் துறக்க தயாராகிறாங்க. எல்லாத்தோட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வெளியாகிறாங்க. ஏண்டா மக்காவில் இதுக்கு மிச்சமும் இயலாது. ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள் கண்ணீரால் நிரம்பியிருக்கிறது. போற வழியிலெல்லாம் திரும்பி பார்ப்பார்கள், மக்கா உன்னை விட்டு போக எனக்கு பிரியமில்லை, ஆனால் இவர்கள் விரட்டிட்டாங்க என்ற அளவுல மக்காவோட பேசிக்கொண்டுதான் பெருமானார் போனார்கள். இந்த போற சம்பவத்தை பாருங்க, அதுக்குள்ள அந்த முஹப்பத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஹிஜ்ரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து வெளியே வர்றாங்க. நேரம் அல்லாஹ் சொல்லிட்ட, இப்ப வெளியே வா, இப்ப சூளாக காஃபிர்கள் சுத்தி வளைச்சிருக்கிறாங்க, இன்றைக்கு இவரை கொலை செய்வதுதான், இவர் வெளியே வந்தால் இவரை இல்லாமல் ஆக்குவதான் கண் எல்லாம் முடிவெடுத்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்து மண்ணை தூக்குறாங்க. மண்புடி எடுத்து ஒரு அடி, وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ سَدًّا وَمِنْ خَلْفِهِمْ سَدًّا فَأَغْشَيْنَاهُمْ فَهُمْ لَا يُبْصِرُونَ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த சூரா யாசீனுடைய அந்த ஆயத்தை சொல்லி, இவர்களுக்கு முன்னாடி ஒரு திரை இருக்கிறது, இவங்களுக்கு பின்னாடி ஒரு தாப்பு இருக்கிறது, இவர்களால் பார்க்க முடியாது என்ற ஆயத்தை உறுதியா ஓதுறாங்க. ரஹ்மான் ஓத சொல்லிட்டான், எந்த அளவு உறுதி என்ற சந்தேகமே இல்லை. முன்னாடி நிற்கிறார்கள், கண்கூடாக காணுவார்கள். மண்ணல கைகளை எடுத்து ஒரு அடி அடிச்சு அல்லாஹ் உத்தரவிட்ட பிரகாரம் அப்ப இறக்கப்பட்ட ஆயத்தில் இவர்களுக்கு முன்னாடி ஒரு திரை, பின்னாடி ஒரு திரை, இவர்கள் பார்க்க மாட்டார்கள், பார்க்க முடியாமல் ஆகிவிட்டது என்ற விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வீட்டுக்கு போறாங்க. இப்ப பாருங்க, அவங்க மனசுல உள்ள முஹப்பத், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் மீது வைத்த முஹப்பத், ரமலான் நிஜமாக நமக்கு தந்த பாடம் இந்த முஹப்பத்தில் தான் இருக்கிறது. வீட்டுக்கு போனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அவர் தயாராகிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், மக்காவிலே நிறைய ஏழைகளை கவனித்தவர், நிறைய மக்களுக்கு பாடுபட்டவர், நிறைய கஷ்டப்பட்டவர், மக்கள் கஷ்டப்படுவதற்கு உதவி செய்தவர் அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். நீங்க நினைக்க கூடாது வசதி இல்லாமல் எல்லாம் வாழ்ந்தார் என்று. அவர் எப்படிப்பட்டவர் என்றா, ஒரு தடவை இதுக்கு முன்னாடியே ஊரை விட்டு போவதற்கு முடிவு செஞ்சிட்டார். ஊரை விட்டே போறாரு. போற வழியில இப்னு தக்கீனான், புகாரில் இந்த செய்தியை பார்க்கலாம், இப்னு தக்கீனான் ஒரு ஆளை சந்திக்கிறார். அவன் கேட்கிற, எங்கப்பா போறீங்க? அவர் சொல்றாரு, நான் ஊரை விட்டே போறேன், இந்த ஊர்ல எனக்கு அல்லாஹ்வுக்கு பயந்து இபாதத் செய்ய இயலாது, இந்த ஊரை விட்டு நான் போறேன்றார். அப்ப அவன் சொல்றான், அவன் காஃபிர் இப்னு தக்கீனா, ஏப்பா அபூபக்கரே, உங்களை மாதிரி ஆட்கள் போகவும் கூடாது, விரட்டப்படவும் கூடாது. ஏன் தெரியுமா? நீங்க கஷ்டப்படுற ஆட்கள் நீங்க பார்க்கிற ஆளாச்சு, ஏழைகள்லாம் நீங்க கவனிக்கிறீங்களே,
எவ்வளவு பேர் நீங்க பாக்குறீங்க, உங்களை பாரி நல்லவர்கள் போகணுமா, நல்லவங்க போக கூடாது அப்படின்னு அவன் சொல்லி நான் உங்களுக்கு பாதுகாப்பு தரட்டுமான்னு கேட்கிறான். அப்ப இவர் சொல்றாரு, ஆமா தாங்க, 7 மணி நேரம் தாங்க, ஆனா நான் இபாதத்தெல்லாம் செய்வேன். ஜாகிலியா காலத்து மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு, ஒரு வாக்கு கொடுத்தால் மாறு செய்ய மாட்டாங்க. ஜாகிலியா காலத்து மக்கள் தான். நீங்க எல்லா ஹதீஸையும் பெறட்டுங்க, எல்லா ஹதீஸையும் பெறட்டுங்க. ஒப்பந்தத்தில் மக்கத்து யகூதிகளை சொல்லல, குறைஷிகள்கிட்ட போங்க, ஒப்பந்தம் செஞ்சான்னு வைங்க மாறு செய்ய மாட்டான். அது அவன்கிட்ட உள்ள ஒரு பண்பு. நீங்க தேடி பார்த்தாலே நீங்க ஆச்சரியப்படுவீங்க. வாய் வார்த்தையில் ஒப்பந்தம் செஞ்சுட்டான்னு வைங்க, யகூதிகள் மறுப்பாங்க. குறைஷிகள்கிட்ட அந்த நல்ல பண்பு இருந்துச்சு. இப்னு தக்கீனா வந்தான், குறைஷிகள்கிட்ட கேட்டான், நீங்க யாரை அனுப்புறீங்க, எப்படிப்பட்ட ஆள் அனுப்புறீங்க தெரியுமா, அவர் ஊருக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார் தெரியுமா என்று அவரை பத்தி சிலாகித்து சொல்லி, இந்த இப்னு தக்கீனா அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார், நீங்க யாரும் ஒன்றும் பண்ணக்கூடாது. குறைஷிகள் சொன்னாங்க, இப்னு தக்கீனா இவருக்கு நீ பாதுகாப்பு கொடுப்பது ஓகே, ஆனால் இவர் வீட்டு வாசல்ல தொழுகிறாரு, இவர் அழுகிறாரு, குர்ஆன் ஓதுறண்டு, எங்க பொண்டாட்டி புள்ள குட்டியெல்லாம் பார்த்து அப்செட் ஆகுறாங்க, என்னப்பா இவர் பண்றாருன்னு அப்செட் ஆகுறாங்க, இவர் வீட்டுக்குள்ளே செய்ய சொல்லு, அப்படி செஞ்சா ஓகே உன் பாதுகாப்பை ஏற்றுக்கொள்றோம். அபூபக்கர் ஏழுமா ஏழும், சரி சொல்லியாச்சா, வீட்டுக்குள்ள செய்யறார். காலப்போக்கில் இவரால் அது செய்ய முடியல, மார்க்க பிரச்சாரத்தை வெளியில சொல்லணும் என்ற ஒரு ஆர்வம், வெளியே அவர் வீட்டு முத்தத்திலே அப்படியே இருந்த அல்லாஹ்வை வணங்குறாரு, கண்கள் கலங்கி ஓடுது. எல்லா பெண்கள் காபிர் எல்லாம் பார்க்கிறாங்க, இவர் என்ன புதுன ஓதுறாரு. குறைஷி மக்களுக்கு என்ன பிரச்சனைடா, பொம்புளைகள் கவரப்பட்டுருவாங்க, இந்த கொள்கைக்கு சார அவங்க போயிருவாங்க. இது உடனே அவர்கள் அடிக்கல் அபூபக்கருக்கு உடனே போறாங்க. இப்னு தக்கீனா நீ சொன்னது கேட்போம், உன் பாதுகாப்பை நாங்கள் வச்சிருக்கிறோம். ஆனா அவர் முத்தத்துக்கு வந்துட்டார், இதுக்கு மேல உன் பாதுகாப்பை ஏற்றுக்கொள்ள இயலாது. அவர் வர்றாரு, அபூபக்கர் கேட்கிறாரு, குறைஷிகள் என்னை கேவலமாக்குறார்கள், என்னை இந்த இப்னு தக்கீனாவை கேவலமாக்குறார். ஏன், நான் உங்களுக்கு தந்த ஒப்பந்தம் இது, நீங்கள் என் ஒப்பந்தப்படி நடக்கிறீர்களா அல்லது ஒப்பந்தத்தை நான் முறிக்கட்டுமா? அவர் சொல்லிட்டு, அல்லாஹ்வே எனக்கு சிறந்த பாதுகாவலன், இப்னு தக்கீனா எனக்கு இதுக்கு பிறகு பாதுகாப்பு தேவையில்லை, நான் இப்படி செய்வதற்கு முடிவெடுத்துட்டேன்டார். நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்றேன்டா, அந்த அளவுக்கு ஏழைகளை பார்த்தவர், அவ்வளவு சொத்து இருந்தது, அவ்வளவுக்கு அனாதைகளை பராமரித்தவர், ஏழை குடும்பங்களை கவனித்தவர், கஷ்டப்படுறவரை எல்லாம் பார்த்தவர், அடிமை விடுதலை செய்தவர். அவர் தான் அல்லாஹ்வுடைய பாதைகளை போறதுக்கு முடிவெடுத்துட்டார், எல்லாத்தையும் விட ஆரம்பிச்சுட்டாரு. அந்த நைட்ல அவர்கள் போனால் எந்த சொத்தும் எந்த செல்வமும் எதுவும் இல்லை, வீட்டில இருந்து அப்படியே வெளியே போறாங்க. சகோதரர்களே, மதீனாவுக்கு போற பயணம், மதீனாவுக்கு போகல, கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் மக்காவில் இருந்து 7 கிலோமீட்டர் அங்கால உள்ள யமன் பக்கத்துக்கு போறாங்க. அப்போ ஒரு ஜபல் இருக்குது, பெரிய மலை. இது ஏண்டா மதீனா ரூட்ல போனா மதீனாவுக்கு போன மெசேஜ் கேட்டு பின்னாடி காஃபிர் பிடிச்சிருவான். அதனால் மதீனாவுக்கு ஆப்போசிட் சைடுல யமன் பக்கத்துக்கு திரும்பி 7 கிலோமீட்டர் பெருமானார் குதியை வைத்து நடக்கிறார். கடுமையான வருத்தம், ஏன்னா காலை வச்சு நடந்தா அந்த காலச்சிகளை பின்தொடர்ந்து வந்துருவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பதான் அந்த முஹப்பத் வெளியாகுது. சவுர் என்ற குகைக்கு மேலே ஏறுறாங்க. அந்த ஜபல்ல ஒரு குகை இருக்குது, சவுர் குகை. அதுக்கு மேலே ஏறின உடனே அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க உள்ள வராதீங்கன்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், அவருக்கு வயசு 2 வயசில் இளம, அவர் பெருமானார் 2 வயசில் மூப்பு. அல்லாஹ்வுடைய தூதரே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர் 2 பேரையும் கண்டா அபூபக்கர் அவர்கள் வயசாளி என்று மக்கள் நினைப்பார்கள் என்று ஹதீஸில் வந்திருக்குது. ஏண்டா அல்லாஹ்வுடைய தூதர் பார்ப்பதற்கு அந்த அளவுக்கு இளமை பருவம் மாதிரி இருப்பார்கள். ஆனால் அபூபக்கர் அவர்களை விட 2 வயசில் மூப்பு. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கொஞ்சம் வயோதிப தோற்றம், அல்லாஹ்வுடைய தூதரை விட 2 வயசு இளமை. அல்லாஹ்வுடைய தூதரை முன்னாடி அனுப்பாம யார சொல்லலாம், சவுருக்குள் நான் போகிறேன் நிப்பாட்டி அவர் என்ன செய்யறாருன்னா போய் தேர்றார், ஏதாவது விஷயங்கள் இருக்குதாண்டு. உடனே கீழாடை கிழிக்கிறார், கிழித்து 2 ஓட்டை தெரியுது. அந்த ட்ரெஸ்ஸால் அந்த ஓட்டைகளை மறைத்து யார சொல்லலாம், இப்போ ஒன்றுமே இல்லை வாங்க என்று சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் போய் அந்த குகையில் அமர்ந்திருக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு கடுமையான களைப்பு, கொஞ்ச நெஞ்ச களைப்பில் குதிகாலை வைத்து ஊரை விட்டு மனசுல ஒரு வகையான கவலை. மக்காவை திரும்பி பார்த்து வந்த ரசூலுல்லாஹ் மக்காவில் விட்டு என்னை விரட்டி விட்டார்கள் என்ற ஒரு கவலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஞ்சி தூங்குகிறார்.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மடியிலே அவர் தூங்கவில்லை, அவர் அப்படியே எழும்பியிருக்கிறார். முஹப்பத் வெளியாகிறது. ரமலான் நமக்கு தந்த பாடத்தை பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் மீதும் நாம் முஹப்பத் வைப்பதுதான் அடிப்படையான பாடம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கால் மடித்திருக்கிறார், ரசூலுல்லாஹ் மடியில் படுக்கிறார். ரஹ்மத்துல் ஆலமீன் தன்னுடைய மடியில் படுப்பதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உணர்கிறார். எத்தனை நாட்கள் இவர் என் மடியில் படுப்பார், இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அருட்கொடை என் மடியிலே தூங்குறாரே. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பார்க்கிறார். அல்லாஹ் நிஜமான ஈமானை காட்டுகிறான், உணர்வை காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாராவது மடியில் படுத்தால், ஏதாவது நெலும்பு கடித்தால், ஓ மடியில் படுக்கிறான்னு நெலும்பு அடிக்காம இருக்க மாட்டோம். துடிப்ப எறும்பு கடிச்சா பிடிச்சி சொறிவோம், அவனை தள்ளிட்டும் சொரிய பார்ப்போம். ஆனால் எல்லா ஓட்டைகளை மறைத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறாங்க. எந்த ஓட்டையால விஷஜந்துகள் வரலாமோ அதெல்லாம் மறைச்சாச்சு. ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம், நல்லடியார்களாக இருந்தால் அல்லாஹ் சோதிப்பான். ஒரு ஜந்தை அனுப்பிட்டான். பாம்பு என்று சொல்லுவார்கள், நான் படித்த அளவில் பாம்பை நான் பார்க்கவில்லை. ஆனால் ஒரு ஜந்து கிடைக்குது. கடிக்கிற நேரம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உணர்வு தாங்க முடியாமல் வேதனை, கடுமையான வேதனை அடக்கிறார்கள். ஏனென்றால் தன் மடியில் படுப்பது தன்னுடைய நண்பர், அப்படி பார்க்கவில்லை. தன் மடியில் படுப்பவர் தனக்கு விட 2 வருஷம் மூப்பு. அவர் எனக்கு ரொம்ப பழக்கமானவர் தான், கொஞ்சம் தள்ளி போட்டு கடிச்ச பாம்பை பார்ப்போம். என்னுடைய உயிர் போனாலும், இந்த இடத்தில் நான் உயிரை பிரிந்தாலும், அல்லாஹ்வுடைய தூதர் சாய்ந்து தூங்குறார், அசந்து தூங்குறார். அவருடைய தூக்கத்தை கெடுக்க கூடாது. அபூபக்கர் ஃபில் ஜன்னா என்றார்களே ரசூலுல்லாஹ், அபூபக்கர் சொர்க்கவாசி என்றார்களே. எதுக்கு சொன்னார்கள் தெரியுமா? அவருடைய ஈமான் அப்படிப்பட்டது. அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அப்படி நேசித்தார். லா யுமினு அஹதுக்கும் அத்தா குனா ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களிலே உங்கள் தாயை விட, தகப்பனை விட, ஒட்டுமொத்த சமுதாயத்தை விட அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் நேசிக்காத வரை நீங்கள் உண்மையான மூமினாக மாட்டீர்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தார்கள் என்றால், களை போட ரசூலுல்லாஹ் தூங்குகிறார்கள். படுபாவிகள் அல்லாஹ்வுடைய தூதரை மக்கமா நகரத்தை விட்டே விரட்டி விட்டார்கள். ரசூலுல்லாஹ் என்னோட மட்டும் இருந்தார்கள். அபூபக்கராகி என்னை நம்பினார், அபூபக்கரோடு என்னோடு இருந்தார். ரசூலுல்லாஹ் என்னுடைய தோளுமே அங்கீகரித்தார். இப்ப என்ன மடியில படுக்கிறார். என்னுடைய மடியில் படுப்பது இந்த உலகத்துக்கே அனுப்பப்பட்ட அருட்கொடை என்பதை புரிந்திருந்தார். கடிக்கிறது ஜந்து, விஷம் பரவுகிறது. வேதனை தாங்க முடியாமல் அபூபக்கர் அவர்கள் பிடிக்கிறார்கள், அப்படியே டம் பிடித்திருக்கிறார்கள். திடீர் என்று எங்கேயாவது அப்படி அடப்பட்டா அந்த கண் காட்டிடும். அகத்தின் அளவு முகத்தில் தெரியும். மனம் பாதிக்கப்பட்டால் முகத்தை பார்த்து என்னமோ இருக்குது. நோயாளியை பார்த்த உடனே நோய்வாய்ப்பட்டிருக்கிற முகத்தை பாருங்க, அவர் மூஞ்சி வாடி இருக்குது, அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான்னு சொல்லிடுவீங்க. அது மனித இயல்பு. அத மாதிரி அவருடைய கண்கள் கண்ணீரை கொட்டுது. என்ன ஆகுது? கண்ணீர் வடிக்க அவர் அறியாமலேயே அல்லாஹ்வுடைய தூதர் எழும்பக்கூடாது என்று அப்படி பிடிக்கிறார். கண் கலங்கு கண்ணீர் வடியுது, அப்படியே நெற்றியை நலைக்குது. ரசூலுல்லாஹ் பதறி எழும்புறாங்க. யா அபூபக்கர், ஏன்பா அழுகிறீங்க? என்னாச்சு? யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி ஏதோ கடிச்சு போச்சு, இந்த மாதிரி கால் வேதனை, நீங்கள் தூங்குறீர்கள், உங்களை எழுப்பாட்ட கூடாது யா ரசூலல்லாஹ், அதனாலதான் இப்படி இருந்தேன், என் கண் காட்டி கொடுத்தது யா ரசூலல்லாஹ் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படிப்பட்ட முஹப்பத் என்று பாருங்க. இத மாதிரி ஒரு முஹப்பத்தை ஒரு கொஞ்சமும் அசையாமல், அல்லாஹ்வுடைய தூங்குறாரே என்று அசையாமல் அவர் காட்டிய முஹப்பத்தை கொஞ்சம் பாருங்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் மீதும் ஏற்படுவதற்குத்தானே எல்லா இபாதத்துகளும் முஹப்பத்து ஏற்படத்தானே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய இரவுகளில் நாம் நின்று தொழுந்தோம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கண்டா, நன்மைகளுக்காக வேண்டி நின்று தொழுகிறோம் நினைப்பாங்க. இல்லை, ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லவில்லை. மன் காம ரமலான் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பிக். யார் ரமலானுடைய இரவுகளில் நின்று வணங்கினார்களோ, ஈமானோடு வஹ்திசாபன் நன்மைகளை எதிர்பார்த்து, குஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பிக், அவருடைய முன் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஆயிஷா நாயகி அறிவுபூர்வமாக ஒரு கொஸ்டின் கேட்டார்கள். என்ன கொஸ்டின் தெரியுமா? இந்த ஹதீஸை படித்த சிலர்களுக்கு இந்த கொஸ்டினே வராது. சும்மா படித்து விட்டு தொழுதிருப்போம் சகோதரர்களே. ஏன்? மன் காம ரமலான் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பிக். யார் ரமலானுடைய இரவுகளில் நின்று வணங்குகிறார்களோ, அவர்கள் அல்லாஹ் நன்மைகளை எதிர்பார்த்து நிற்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்? முன் செய்த எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான். ஆயிஷா நாயகி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ரமலானுடைய இரவுகளில் நின்று வணங்கினால் முன் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். அப்படி என்றால் உங்க பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வே வாக்கு தந்துட்டான்.
சாதாரணமாக இரவுல நின்று தொழுதா நன்மைகள் அதாவது பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹ் உங்களுக்கு என்ன பண்ணிட்டான், குஃபிரலஹும் தக்கதம் மின் தம்பிக்குமா தஅഖர், நீங்கள் செய்த பாவங்களும் செய்ய இருக்கிற பாவங்களும் டோட்டலா டிலீட் பண்ணிட்டானே. அப்ப நீங்க எதுக்கு நிக்கணும் யார சொல்லலாம்? பாயிண்ட் வழங்குதா? எதுக்கு நிக்கணுமா? எதுக்கு நிக்கணும்டா, அட பாவம் மன்னிக்கப்படாத நின்று தொழணும். ரமலானுடைய இரவுல பாவம் மன்னிக்கப்படல, பாவம் மன்னிக்கப்படாதவன் நின்று தொழணும். ஏன் திண்டு தொழுதா உன் பாவத்தெல்லாம் எல்லாம் மன்னிக்கிறதா சொல்றாங்க. ஆயிஷானா யோசிக்கிறாங்க, சரி என் பாவம் மன்னிக்கப்படல, ஓகே, நான் நின்று தொழுகிறேன், நின்று தொழுதா என் பாவத்தை எல்லாம் மன்னிப்பான். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு முன் செய்த பாவத்தை மன்னிச்சாச்சு, அப்புறம் செய்ய இருக்கிற பாவத்தை மன்னிக்கிறதா அல்லாஹ் சொல்லிட்டான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அப்ப ஏன் நீங்க நிக்கணும்? அப்ப ஏன் நீங்க தொழணும்? இப்பதான் உங்களுக்கு பாவம் இல்லையே. கொஸ்டின் புரியுதா? இதை இவ்வளவு காலமாக இந்த ஹதீஸை படிச்ச எத்தனை சகோதரர்களுக்கு இந்த கொஸ்டின் வந்துச்சு. அவங்க எவ்வளவு தீர்க்கமான அறிவுன்னு பாருங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த முஹப்பத், ஆயிஷா அதுக்கு நான் நிக்கல, நான் ஏன் இரவு நிக்கிறேன் தெரியுமா? அஃபலா அக்கூன அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? நன்றி செலுத்த வேணாமா? அவன் பாசத்துக்கு ரிப்பீட் நாம இறக்கம் காட்ட வேண்டாம், இது நெருங்க வேணாமா? நன்றி செலுத்த வேண்டாமா? அப்ப இது எல்லாம் எதுக்கு? ரமலானுடைய இரவுல நிக்கிறது நன்றி செலுத்த. அந்த முஹப்பத் இருந்தா தானே நன்றி காட்டுற. ஒரு ஆளுக்கு வந்து நீங்க நன்றி செலுத்துறீங்க, அவரோட இறக்கம் இருந்தா தான் நன்றி செலுத்துவீங்க. கோபம் இருந்தீங்க நன்றி செலுத்த மாட்டீங்க. அப்ப அத்தனையுமே நீங்க பார்த்தீர்கள் என்றால் எல்லாமே அந்த முஹப்பத். அன்புக்குரியவர்களே, அந்த ஹிஜ்ரத்தோட நீங்கள் போங்க. அப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் மீது வைத்த முஹப்பத்தை ரசூலுல்லாஹ் காட்டுறாங்க. ஷவுர்ல நிக்கிற நேரம் அந்த குகையுடைய ஸ்டைல் எப்படி என்றா, இப்படி நின்று ஒரு ஆள் பார்த்தாருன்னு வைங்க, இப்படி ஒரு ஓட்டை, இப்படி நீட்டத்துக்கு 2 பாறைகள் விலகி நிற்கும். இதால் இப்படி பார்த்தால் முன்னாடி ஒருவருடைய கால் விளங்கும். இப்ப வந்து பங்கருக்குள்ள போயிட்டோம், பங்கருக்குள்ள போய் இப்படி ஒரு ஜன்னல் வச்சிருக்கிறேன்னு வைங்க, இப்படி வச்சா முன்னாடி ஒரு ஆள் நடந்து வந்தாருன்னு வைங்க, இதால பார்த்து அவர் முகம் தெரியாது, அவர் கால் தெரியும். இல்லை, இவர் கீழையும் அவர் மேலே இருக்கிறாங்க. ஷவுர்ல அப்படிதான். ஷவுர்ல இப்படி நின்றா இந்த மாதிரி தெரியும், தெரிந்தால் ஒரு ஆள் நடந்து வர்றது தெரியும். அவர் அப்படி கீழே கால அளவுக்கு அவர் குனிந்து பார்த்தால் உள்ள என்ன இருக்குன்னு விளங்கும். சொல்றது விளங்குது உங்களுக்கு? ஷவுருக்குள்ள போன உடனே அப்படி போன உடனே வெளியே தெரியும், கால் தெரிகிற அளவுக்கு அந்த தரை இருக்குது. இங்க இவங்க தலை இப்படி பார்த்தாங்கன்னா இதுக்கு மேல இங்க இப்படி கீழே உள்ள பகுதி, அங்க கல்லு மேல் பகுதி கால் தெரியும். அபூபக்கர் பார்க்கறாங்க, பார்த்த உடனே யார சொல்லலாம், ஒரு ஆள் வர்றான், கால் தெரியுது, யார சொல்லலாம், அவன் குனிஞ்சாண்டு வைங்க நம்மளை பார்த்துருவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுதான் ஒரு மனுஷன் உள்ள இக்கட்டான கட்டம். இந்த மாதிரி கட்டத்தில் தான் எல்லாம் பதறுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் கொண்ட இறையச்சம் உண்மையாக இருந்தால், நாம் இறைவன் மீது வைத்த நம்பிக்கை உண்மையாக இருந்தால், இந்த இடத்தில் என்ன வார்த்தை பயன்படுத்துவோம்? ரசூலுல்லாஹ் தன்னுடைய கொள்கையை உறுதிப்படுத்துகிறார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அபூபக்கரே, நாம் இருவர் அடியார்கள் இருவர் இருக்கிற நேரம், மூன்றாவதாக அல்லாஹ் இருந்தால் அந்த 2 அடிமைகளுடைய உணர்வும் எப்படி இருக்கும்? அபூபக்கரே, ஒரு கொத்தம் வர்றான், இவங்க ஒளிஞ்சு நிற்கிறாங்க, 3 நாள் ஷவுர் குகையில் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம் என்ன? 2 அடியார்கள் அப்படி இருக்கிற 2 அடிமைகள் இருக்கிற நேரம், மூன்றாவதாக எஜமானன் அல்லாஹ் அவர்களோடு இருந்தால் அந்த 2 அடிமைகளுடைய உணர்வு எப்படி இருக்கும்? அபூபக்கரே, வாய் பொத்திட்டாங்க. இவ்வளவுதான் கொஸ்டின். அட அல்லாஹ் பாதுகாப்பான், ஒண்ணு நடக்காதுன்ட்டாங்க. அந்த உணர்வு அந்த இடத்துல அவர் அடுத்த கொஸ்டின் கேட்கவில்லை. ரஹ்மான் எங்களோட இருக்கிறானா யார சொல்லலாம், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் எங்களோட இருக்கிறானா, அந்த முஹப்பத்து மட்டும்தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அல்லாஹ் இருக்கிறான்டாரு, முடிஞ்சு போச்சு. ரஹ்மான் நம்மளை கண்காணிக்கிறான், நம்மளோட இருக்கிற இவனுக்கு நாம் தெரிய மாட்டோம். எந்த பயமும் இல்லாமல் இருந்தார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக சகோதரர்களே, அந்த இடத்தில் மட்டும் அவர் கண்டிருந்தால் இந்த இஸ்லாம் மதீனாவிலே இன்றைக்கு இருந்திருக்காது. இன்றைக்கு இத்தனை கோடி மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் மதீனாவுக்கு போற பிரயாணம் இருவரும், அந்த இருவர் மாத்திரம்தான் சகோதரர்களே. மக்காவிலே என்ன அறிவிப்பு? காலையிலே பார்க்கிறார்கள்
சொன்னார்கள், இன்னும் ரசூலுல்லாஹ் வரவில்லை. எட்டி பார்த்தால் பச்சை புடவையிலே ஒருவர் தூங்கி கொண்டிருந்தார். ஓஹோ, ரசூலுல்லாஹ் இன்னும் தூங்குறாருன்னு நினைத்தார்கள். ஆனால் அது அலி என்று பிறகு ஏமாந்து விட்டார்கள். அப்புறம் என்ன முடிவு கொடுத்தாங்க? அல்லாஹ்வுடைய தூதரையும் அபூபக்கர் அவர்களும் 2 பேர் எஸ்கேப். அபூஜஹல் வர்றான். அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிலே அபூபக்கர் ரலியல்லாஹு மூத்த மகள் ஒரு அடி கன்னத்துக்கு போடப்பட்ட தோடு கீழே விழுகிறது. சகோதரர்களே, அடித்த வேகத்திலே கன்னம் அப்படியே சரிந்து இந்த கீழே அவருடைய கம்மல் கீழே விழுகிறது. கேட்டான், எங்க உன்னுடைய வாப்பா எங்கன்னு கேட்டான். அவனுக்கு தெரிகிறது அவரும் போய்விட்டார், ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு தோழரும் போய்விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு நேசம் வைத்தவர் அபூபக்கர். யாரு தெரியுமா இந்த பயணத்தில் இருப்பது? அல்லாஹ் நிறைய இடங்களில் இந்த அபூபக்கர் அவர்களை தான் சேர்த்து வைத்தான். ஏன் இன்றைக்கு அதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த முஹப்பத்தில் எந்த பகுதி என்னிடம் உங்களிடம் இருக்கிறது காட்பதற்கு. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் மிம்பருக்கு மேலே ஏறி சொன்னார்கள், மக்களே, அல்லாஹ்வுடைய ஒரு அடியானை அல்லாஹ் 2 ஆப்ஷன் கொடுத்தான். ஒன்று உலகம் வேண்டுமா என்று கேட்டான். உலகத்தில் வேண்டியது கேள் தருகிறேன் என்றான். இல்லை மறுமை பாக்கியம் வேண்டுமா என்று கேட்டான். அந்த அடியானோ, புகாரில் இந்த செய்தி வருகிறது, அந்த அடியானோ மறுமை வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து கொண்டான். உடனே அபூபக்கர் சித்திக் அவர்கள் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள், அவருக்கு வயசு அப்பொழுது இளைஞர்கள் பள்ளிவாசல் இருந்தாங்க. உங்கள் ஷேக், இந்த ஷேகை பாருங்கள் அப்பா, இவர் ஏன் அழுகிறார்? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? இவங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு அடிமை 2 கேட்டாங்க. ஒன்று உலகம் வேணுமான்னு அல்லாஹ் கேட்டான், மறுமை வேணுமான்னு கேட்டான். அடியான் மறுமையை தேர்ந்தெடுத்தான். எதுக்கு இவர் அழுகிறார் என்று மக்கள் புலம்பினார்கள். ஆனால் ஒரு தோழர் சொன்னார், ஆலமுனா, எங்கள் கூட தெரிந்தவர் ரசூலுல்லாஹ்வை பற்றி அபூபக்கர். ரசூலுல்லாஹ் சைக்கினை பண்ணார்கள். அபூபக்கர் அழக்கூடாது என்றார்கள். ஏன் அழுதார் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வோடு பின்னாடி இருந்தவர், ரசூலுல்லாஹ் பக்கத்திலே இருந்தவர், ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு உணர்வும் அவருக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் சாடை மாடியாக சொன்ன அந்த அடிமை அல்லாஹ்வுடைய தூதர் என்று அந்த சபையிலிருந்து புரிந்த ஒரே ஒருவர் அபூபக்கர். ரசூலுல்லாஹ் அதுக்கு பதில் கொடுத்தார்கள், என்னுடைய அபூபக்கர் இருக்கிறாரே, அவர் யாரு தெரியுமா? இந்த உலகமே என்னை எதிர்க்கிற நேரம் என்னுடைய அபூபக்கர் என்னை உண்மைப்படுத்தினார். இந்த உலகத்தில் யாரும் பொருளாதாரத்தை கொட்டாத நேரம் என்னுடைய அபூபக்கர் எனக்கு உதவி செய்தார். இந்த உலகத்திலே நான் ஒருவரை உற்ற நண்பனாக எடுப்பதாக இருந்தால் அது என்னுடைய அபூபக்கர் தான். ஆனால் இந்த உலகத்தில் யாரையும் எனக்கு உற்ற நண்பனாக எடுக்க முடியாது. அல்லாஹ் என்னை உற்ற நண்பனாக எடுத்து விட்டான். எனக்கும் அபூபக்கர் அவர்களுக்கும் இருக்கிற இஸ்லாமிய உறவே போதும் என்று ரசூலுல்லாஹ் சைக்கினை செய்தாரே, தேம்பி தேம்பி அழுதாரே, அல்லாஹ்வுடைய தூதர் பிரிந்து போகிறார் என்று அழுதாரே, அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கத்து காஃபிர்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் போயிருந்தால் அவருடைய உற்ற நண்பன் அபூபக்கரோடு தான் போவார்கள். அதனால் தான் அபூஜஹல் விரைந்து வந்து கோபத்தால் அடித்தான் அஸ்மா பின்த் அபீபக்கர். அஸ்மா ஆயிஷா நாயுடைய சொந்த தாத்தாவுக்கு அடித்தார். எங்கே அவர்கள் சொல்லவில்லை, தெரியாது என்று விட்டார்கள், சொல்லாமல் மறைத்து விட்டார்கள். அபூஜஹல் கோபத்தோடு போய்விட்டான். சகோதரர்களே, ஷவுரிலே இருக்கிறார்கள். 3 நாட்கள் ஆகிவிட்டது. சகோதரர்களே, முஹப்பத்தோட ஒரு பயணம். இந்த பயணத்தை நீங்கள் பாருங்கள், எப்படிப்பட்ட பயிற்சிக்கு பிறகு அவர்கள் மாறினார்கள். எங்கால் இந்த பக்குவம் அவர்களுக்கு கிடைத்தது? அல்லாஹ் கொடுத்த பயிற்சி, வேற எதுவும் இல்லை. ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டால் போர்க்களத்தில் அவர்கள் ராணுவ வீரர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி அவர்களுக்கு இபாதத்தில் கிடைத்த பயிற்சி தான் இந்த பயணத்திலே பிரதிபலன் காட்டுகிறது. சகோதரர்களே, பிரதிபலிக்கிறது. என்ன செய்கிறார்கள் சகோதரர்களே? அல்லாஹ் ரஸாக் ஒன்றுமே கொண்டு போகவில்லை. சகோதரர்களே, ஒரு ஏடையன் வருவான், ஒவ்வொரு நாள் ஆடு மேய்ப்பான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவனை நன்றாக தெரியும். மாலை ஆவினால் யாருக்கும் தெரியாமல் ஆட்டுப்பாலை கறந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அபூபக்கர் அவர்களுக்கும் கொடுத்து விட்டு போய் விடுவான். 3 நாட்கள் சகோதரர்களே, அல்லாஹ் மாலிக், அல்லாஹ் ரஸாக், அவன் தன்னுடைய தோழர்கள், தன்னுடைய அடியார்களை கைவிட மாட்டான். சகோதரர்களே, 3வது நாள் அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாப்பாடோடு வருகிறார்கள். பயணம் போக போறார்கள். தன்னுடைய மகளை விட்டு விட்டு அபூபக்கர் போகிறார். அல்லாஹ்வுடைய முஹப்பத். சகோதரர்களே, இந்த பயிற்சி எங்கால் கிடைத்தது என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தன்னுடைய குடும்பத்தாரை விட்டு ரசூலுல்லாஹ் போகிறார், தன்னுடைய ஆயிஷாவை விட்டு ரசூலுல்லாஹ் போகிறார். அந்த பயணம் போவதற்கு தயாராகி விட்டார். அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்து விட்டது. சகோதரர்களை, ஒட்டகம் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. வைக்கப்பட்டால் சாப்பாடு கொண்டு வருகிறது. ஒன்றை மிஸ் பண்ணி விட்டார்கள். என்ன? கயிறு உண்டால் கெட்டிதான் சாப்பாடை ஒட்டகத்தில் வைக்க வேண்டும். சகோதரர்களே, சாப்பாடை கொண்டு வந்த கயிறு இல்லை. உடனே அஸ்மா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பட்டி இருந்தது, அதனால் இருக கட்டு அந்த பட்டியை 2ஆக பித்து அதிலே சாப்பாடை கட்டிக்கொண்டு, அதுவும் இல்லாமல் ரொம்ப தூரமான ஒரு பயணம், கடற்கரை வீதி ஓரமாக போகிற பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
நல்லடியார்களே, இதில் பாருங்கள் ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தார்கள் என்று. அப்படியே கடற்கரை ஓரமாக போகிற நேரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த பயிற்சி சுப்ஹானல்லாஹ். போகிற நேரம் திடீரென்று சுரக்கா பின் மாலிக் இருக்கக்கூடிய ஒரு சபைக்கு கேள்விப்படுகிறது, 2 பேர் கடற்கரையாக காணுகிறோம். என்னென்றா சகோதரர்களே, நானும் நீங்களும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனால் நாம் போற ரோட்டில் இல்லை ரசூலுல்லாஹ் போனது. நாம் மக்காவுக்கு போய் மதீனாவுக்கு போய் மதீனாவிலிருந்து குபா பள்ளிவாசலுக்கு போவோம். இப்படித்தான் நாம போவோம். ரசூலுல்லாஹ் வந்த ரோட் இப்படி, நாங்கள் போனால் ரசூலுல்லாஹ் இப்படி போனார்கள், சுத்தி போனார்கள் சகோதரர்களே. அவ்வளவு தூரம். ஏனென்றால் காஃபிர்கள் கணக்கு போடக்கூடாது என்பதற்காக வேண்டி குபாவுக்கு போய் மதீனாவுக்கு வந்தார்கள், மன்னாருக்கு போய் புத்தளம் வந்திருக்கிறார்கள் சகோதரர்களே. அப்படி புரிந்து கொள்ளுங்கள். அந்த மாதிரியான ஒரு ரூட்டை ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்தார்கள். 2 பேர் போறார்கள், கடைக்கரை ஓரமாக போறார்கள். அந்த நேரத்திலே ஒருவர் ஓடி வந்து சொன்னான், சுரக்கா பின் மாலிக் சபையில் இருக்கிறான். 2 பேரை கண்டேன், குறைஷிகள் தேடுகிறவர்கள் தான் அந்த 2 பேரும், முஹம்மதும் அவருடைய தோழரும். 2 பேரையும் கொண்டால் 200 ஒட்டகம் சகோதரர்களே. உயிரோடு கொண்டு வந்தாலும் 200 ஒட்டகம், தலையை கொண்டு வந்தாலும் 200 ஒட்டகம். ஓடி வந்து சுரக்கா பின் மாலிக் இருக்கிற சபையில் சொல்றான். சுரக்கா சொல்றாரு, எனக்கு ஒட்டகம் தேவைப்பட்டது, பரிசு எனக்கு தேவைப்பட்டது. நான் உடனே என்ன பண்றேன்டா, போற 2 பேர் எனக்கு தெரியும், நானும் பார்த்துட்டு அது ரசூலுல்லாஹ் இல்லைன்னு சொல்லி வந்தவனை ஷட் டவுன் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் அப்படி இருந்தேன், எல்லாரும் மறக்கிற அளவுக்கு இருந்து விட்டு திடீரென்று எழும்பி வீட்டை போய் வாரேன் வீட்டுக்கு போனேன். போய் என் அடிமை பெண்ணிடம் சொன்னேன், இந்த இடத்துக்கு ஒட்டகத்தை கொண்டு போ, நான் ஒட்டகத்தில் ஏறி போனால் மக்கள் சந்தேகிப்பார்கள், இந்த இடத்துக்கு கொண்டு போன்னு சொன்னேன். அவள் அந்த இடத்துக்கு கொண்டு போனாள். நான் அங்கே போய் ஏறினேன், ஏறி கடற்கரைக்கு போனேன். சகோதரர்களே, 2 பக்கமாக இந்த ரிவாயத்து வருகிறது. ஒன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பக்கம், அடுத்தது சுரக்கா பின் மாலிக் பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவன் பக்கமாக வருகிறது. என்ன, நான் போகிறேன், கடற்கரை ஓரமாக போறேன். தூரத்தில் மங்களாக 2 பேர் தெரிகிறது. அவர்களுக்கு அம்பை குறிவைத்து அடிக்கலாம் என்று நினைத்து அவர் மூட நம்பிக்கை இருந்துச்சு அந்த காலத்தில். நம்ம டொஸ் போட்டா பாப்பா சில நேரம் வந்து இது செய்யலாமா கூடாதான்றதுக்கு நாமளே சில மூட நம்பிக்கைகள் செய்வோம். அத மாதிரி சில மக்கள்கிட்ட இருக்குது மூட நம்பிக்கைகள், மௌட்டிகம். அது மாதிரி அந்த காலத்தில் உள்ளவங்க அம்பை போடுவாங்க. அம்பு வந்து அம்பு சொல்லும், இது கிளி சொல்லும்னு சொல்லுவாங்களே இல்லையா, இந்த பள்ளி சொல்லுதுன்னுவாங்க. அது மாதிரி அம்பு சொல்லும், இந்த அம்பால தாக்கட்டுமா வேண்டாமான்னு சொல்லும். போட்டு பார்க்குறாங்க, அவர்களை தாக்காதுன்னு வருகுது. இவன் பார்க்குறான், ஆஹா தாக்காது, தாக்கணுமே, 200 ஒட்டகம் மிஸ் பண்ண இயலாதே, சரிப்பா என்று மறுபடி முன்னே போறான். இப்ப அவன் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் பின்னாடி திரும்பி பார்க்கவே இல்லை. சூரத்து தௌபாவை பெறட்டுங்கள். அல்லாஹ் அந்த ஆயத்திலே அழகாக சொல்லி காட்டுகிறான். தன்னுடைய சகோதரருக்கு, தன்னுடைய தோழருக்கு, லிசாஹிபிஹி, தன்னுடைய பக்கத்துள்ள தோழருக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அல்லாஹ் 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 என்று எப்பொழுதும் அவர்கள் சொன்னார்கள். இதுதான் ரமலான் தந்த பயிற்சி சகோதரர்களே. என்ன சொன்னார்கள்? சுரக்கா பின் மாலிக் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தடவை கூட திரும்பி பார்க்கவில்லை. அவர் ஓதுகிற சத்தம் எனக்கு கேட்கிறது. குர்ஆன் ஓதிக்கொண்டே முன்னாடி போவார். ஆனால் அபூபக்கர் அவர்கள் பல தடவை பின்னாடி திரும்பி திரும்பி என்னை பார்த்தார், பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்தார். ரசூலுல்லாஹ் ஒரு வாட்டியாவது என்னை பின்னாடி திரும்பி பார்க்கவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் முன்னாடி ஓதிக்கொண்டே போனார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கால் வலிக்கிறது, ஆனால் பயணத்திலே அல்லாஹ்வுடைய ஜிக்ர் சகோதரர்களே. அபூபக்கர் அவர்கள் பின்னாடி திரும்பி பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அதா ஒத்தன் வருகிறான் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வல்லாஹு மஅனா லா தഖஃப் யா அபூபக்கர், அபூபக்கரே பயப்படாதீங்க, அல்லாஹ் எங்களோடு இருக்கிற. அல்லாஹ் போ சொன்னால் எதுவும் நடக்காது. சகோதரர்களே, பின்னாடி ஒருத்தன் நிக்கிற நேரம் என்ன நடக்கும் சகோதரர்களே? கால் நடுங்கி ஓடுவண்டா வாண்டு தான் ஓடுவார்கள் சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? அபூபக்கர் அவர்களை பார்த்து ஒரு தடவை கூட ரசூலுல்லாஹ் பின்னாடி திரும்பவில்லை. ரஹ்மானுடைய முஹப்பத் இருக்கிறது, ரஹ்மான் பாதுகாப்பான், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்ற உணர்வோடு சொன்னார்கள். சூரா 9 தௌபாவிலே பரட்டி பாருங்கள். சொன்ன வார்த்தை அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தன்னுடைய சகோதரருக்கு அல்லாஹ் என்ன சொன்னான்? வல்லாஹு மஅனா, அபூபக்கரே நீங்கள் கவலைப்படாதீர்கள், பயப்படாதீங்க, அல்லாஹ் எங்களோடு. வந்த சுரக்காவுக்கு முன்னாடி வர முடியவில்லை சகோதரர்களே. கால் அப்படியே, ஒட்டக கால் அப்படியே கீழே பதிந்து உள்ள போச்சு. உடனே தடமாறுறான். நான் சொன்னேன், ஜாஹிலிய மக்கள் ஒப்பந்தம் செய்தால் மீற மாட்டார்கள் என்று. மறுபடி அவன் என்ன பண்றான்? ஒப்பந்தத்துக்கு கூப்பிடுறான். ஒட்டகம் கீழே அப்படி
உள்ள போச்சு மணலுக்குள்ள. என்ன காப்பாத்துங்கள், நான் உனக்கு உதவி செய்கிறேன்டாங்க. ரசூலுல்லாஹ் திரும்ப வந்து சொன்னார்கள், சுரக்கா என்ன செய்ய வேண்டும், இதுதான் ஒட்டகத்திலிருந்து காப்பாத்துங்க. காப்பாற்றுறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி போய் ஊரெல்லாம் சொல்லிவிட்டால், நான் முழுக்க பார்த்து விட்டேன், யாரும் கடற்கரையில் இல்லை, யாரும் போக வேண்டிய தேவையில்லை என்றான். சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிஜ்ரத் என்ற பயணம் அப்படித்தான் போகிறார்கள், அப்படித்தான் போகிறார்கள். எடைக்கு எடை காஃபிர்கள் பார்க்கிற நேரம் எல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய உண்மையான செய்திகள் நினைவு வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரியே நடக்கிறது. அப்படி ஒருவர் கண்டால் அவர் சொர்க்கத்தை நம்பாம இருப்பாரா சகோதரர்களே? இந்த நம்பிக்கை உறுதியாக எனக்கும் உங்களுக்கும் இருந்தால், தீமைகள் அலை அலையாக என்னையும் உங்களையும் சந்திக்கிற நேரம் நானும் நீங்களும் என்ன செய்வோம் சகோதரர்களே? நானும் நீங்களும் எப்படி நடப்போம் சகோதரர்களே? எந்த மாதிரி நானும் நீங்களும் நடந்திருப்போம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் ஏன் ஜிஹாது களத்தில் குதித்தார்கள், ஏன் ஷஹீதாக விரும்பினார்கள்? வேற ஒன்றும் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நேசிக்கிற ஒருவர் கையிலே நான் கொடியை கொடுப்பேன் என்றார்கள். ஏன் சொன்னார்கள் தெரியுமா? ஹைபருக்கு முன்னாடி ஒரு செய்தி நடந்தது சகோதரர்களே. ஹைபரிலே சொன்னார்கள், அடுத்த நாள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நேசிக்கிற ஒருவர் கையிலே கொடுவையை கொடுப்பேன். ஏன் அந்த நேசம் வந்தது தெரியுமா? ஹைபருக்கு முன்னாடி அஹ்ஸாபிலே 10,000 பேர் காஃபிர்கள், 3,000 பேர் முஸ்லிம்கள். அகலையின் தாண்டி யுத்தம் ஆரம்பிக்கிறது. அப்பொழுது முன்னாடி ஒருத்தன் வந்தான், அவருடைய பேர் அம்ரு. அம்ரு என்றால் யாரு தெரியுமா சகோதரர்களே? மக்கத்து காஃபிர்களில் 1000 பேருக்கு சமன் என்று தான் சொல்லுவார்கள். அம்ரு எப்படி இறங்கினான் தெரியுமா? இறங்கி தன்னுடைய வாளை எடுத்து வெட்டினான் காலை. ஒட்டகத்து கால்கள் வீசிப்பட்டு போனது. அவ்வளவு கூர்மையான கத்தி. அப்படி இறங்கி விட்டு வந்து சொன்னான், என்னோடு எவனடா வருவது இப்பொழுது போராடுவதற்கு? யாருடா என்னோடு போராட வருவது? அந்த காலத்தில் யுத்தம் இங்கால் ஒருவர் அங்கால் ஒருவர், இங்கால் ஒருவர் அங்கால் ஒருவர், அப்புறம் 2 படையும் சேர்ந்து யுத்தம் நடக்கும். அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னாடி வந்தார்கள், கத்தியை தூக்கி கொண்டு, உன்னோடு நான் வருகிறேன் என்றார்கள். கடுமையான போராட்டம் சகோதரர்களே. அங்கும் இங்குமாக அடித்துக் கொள்கிறார்கள். கொஞ்ச நேரம் இந்த கத்தி, அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கத்தி பதம் பார்க்க அந்த வாள் சீவது தலையை, அம்ருடைய தலை வீசப்பட்டு போனது. அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், குறைஷிகள் பயந்தார்கள். எந்த அளவு பயந்தார்கள், மறுபடி அவர்கள் மதீனாவுக்கு வரவில்லை சார். அதுதான் கடைசி யுத்தம். அதோடு முடிந்து விட்டது கதை. ஒரே ஓட்டம் தான் சகோதரர்களே. அதற்கு பிறகு மதீனா பக்கம் திரும்பவே இல்லை சகோதரர்களே. ஏன் நான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அதுதான் சொன்னார்கள். அது முடியதான் ஹைபர் கோட்டை, மதீனாவுக்குள்ளே உள்ள ஹைபர் கோட்டைக்கு ரசூலுல்லாஹ் பனு குறைலாக்களை சந்திக்க போறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நாளை நான் ஒருவர் கையிலே கொடியை கொடுப்பேன். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பக்கூடிய ஒருவர். எல்லோரும் யோசித்தார்கள், யார் அவர் என்று. அடுத்த நாள் சொன்னார்கள், அலி எங்கே என்று கேட்டார்கள். ஏன்? அலி யாரு தெரியுமா? அல்லாஹ்வும் விரும்புகிறான், அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்புகிறார். அம்ரை கொண்டவர் அவர். அவ்வளவு 1000 பேருக்கு சமன் என்று ஒருவன் வந்தால் தலையை சீவினார்கள் என்று சொன்னால், அந்த தியாகம் முஹப்பத்தின் பின்னணி சகோதரர்களே. ஏராளமான செய்திகள் இருக்கிறது சகோதரர்களே. ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் யார் தெரியுமா? மக்காவிலே முஹாஜிர்களே அபூபக்கர் என்று சொன்னால், மதீனாவிலே அன்சாரிகளில் ஸஅத் பின் முஆத். ரசூலுல்லாஹ்வுடைய பிரியம் அந்த அளவு சகோதரர்களே. எப்படி அபூபக்கர் அவர்களை முஹாஜிர்கள் நேசித்தார்களோ, அன்சாரிகளை ஸஅத் பின் முஆதை தான் நேசிப்பார்கள். அவ்வளவு இரக்கம். அவர்கள் வந்து அஹ்ஸாபிலே இந்த கை காயமாகிறது. அடித்த அம்பு கை நரம்பை வெட்டி ரத்தம் ஓடுது சகோதரர்களே. என்ன நடந்தது? ஹைபர் அந்த அஹ்ஸாபிலே நடந்ததுக்கு பிறகு ஸஅத் பின் முஆதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தாங்கள் ஹைபர் பக்கத்திலே இருக்கிற முகாம் கிட்ட எனக்கு ஸஅத பார்க்கணும் அப்பா, என் பக்கத்தில் கூடாரம் அடங்கி எனக்கு ஸஅத பார்க்கணும், என்னுடைய சோழர் ஸஅதை பார்க்க வேண்டும். அந்த அளவு ரசூலுல்லாஹ் இரக்கம் வைத்தவர். ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்த உடனே ஏத்தாஸல் அரிஷ் நடுங்கியது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். மக்கள் எல்லாம் ஒரு தடவை பட்டாடை பார்த்து, சாஃப்டை பார்த்து இதை போட்டு, இது என்ன சாஃப்டப்பா? அவர்கள் வந்து அந்த மாதிரி தீபாஜியும் ஹரீரையும் எடுத்து பட்டை எடுத்து போட்டு, என்ன சாஃப்டப்பா என்ற அந்த சாஃப்டை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதையா நீங்கள் பேசுகிறீர்கள்? அல்லாஹ் சொர்க்கத்திலே ஸஅத் கையிலே ஒரு லேஞ்சை கொடுப்பான். அது எந்த அளவு சாஃப்ட் தெரியுமா? எவ்வளவு இரக்கம் சகோதரர்களே. ஞாபகப்படுத்தி ஸஅத் பின் முஆதை சொல்லுகிற அளவுக்கு இரக்கம். அவருடைய கையிலே ரத்தம் ஓடுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், கூடாரத்திலே அபூபக்கர் அவர்கள் வந்தார்கள், உமர் அவர்கள் வந்தார்கள். ஹதீஸில் வருகிறது, ரசூலுல்லாஹ் ஸஅதை
இப்படியே தாடியை பிடித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். சாது படுற வேதனையை தாங்க முடியாத ரசூலுல்லாஹ் தாடி இப்படியே பிடித்தார். அபூபக்கர் கண் கலங்கிறது, என்னுடைய சகோதரராச்சே, அவர் இவ்வளவு வேதனைப்படுகிறாரே. ரசூலுல்லாஹ் இப்படி பிடித்து கொண்டே பார்க்கிறார் சாதை. சகோதரர்களே, அவர் ஒரு துஆ கேட்டார். சஅத் பின் முஆத், புகாரியை பரட்டுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் எப்படி தன்னுடைய அடியார்களை கண்ணியப்படுத்தினான் என்று பாருங்கள். முஹப்பத்துக்கு பதில் முஹப்பத் அல்லாஹ் கொடுத்தான். நீ நடந்து வந்தால் ஓடி வருவேன் என்றான். அல்லாஹ் சொன்னான், நீ ஒரு ஜான் வந்தால் ஒரு முழம் வருவேன் என்றான். சகோதரர்களே, சஅத் பின் முஆத் அவர் என்ன கேட்டார் தெரியுமா? யா அல்லாஹ், இந்த சஅத் பின் முஆத் ஒரு கூடாரத்தில் இருக்கிறார். அவர் கேட்டார், யா அல்லாஹ், பனு குரைலாக்கள் துரோகிகள், பச்சை துரோகிகள். ஏனென்று சொன்னால் சகோதரர்களே, மதீனாவுடைய மெப்பை படித்தவர்களுக்கு தெரியும் மதீனாவுடைய சிட்டி எப்படிப்பட்டது என்று. மதீனாவுடைய சிட்டியில் ரெண்டு பக்கமும் ரெண்டு பாறைகள். மதீனா சிட்டிக்கு என்டர் ஆகிறதுக்கு ரெண்டு வழி. ஒன்று 12,000 அடி நீளமான ஒரு இடம் இருக்கிறது. 12,000 அடி நீளமான ஒரு ரோட் இருக்கிறது. அவ்வளவு நீளம். இதனால் யாருக்கும் வரலாம் சகோதரர்களே. இந்த ரோட்டால் வரலாம். இன்னொரு ரோட் இருக்கிறது, அது காட்டு பிரதேசம். அதில் ஈச்சப்பழ மரங்கள் இருக்கிறது. அதுக்கு கொஞ்சம் அங்கால் கோட்டைகள் இருக்கிறது. கைபர் கோட்டை, அது யகூதிகள் உள்ள பனு நதீர், பனு குரைலா போன்றவர்கள் உள்ள யகூதிகளுடைய கோட்டை. சகோதரர்களே, மதீனாவுக்கு கொண்டு இங்கால் வர வேண்டும், ஒன்று அங்கால் வர வேண்டும். உங்களுக்கு தெரியும் அஹ்ஸாப் யுத்தம் யாரு குழி தோண்டியது? அஹ்ஸாப் யுத்தத்திலே சகோதரர்களே, அல்லாஹ் வகை அறிவித்து குழி தோண்டவில்லை சகோதரர்களே. சல்மான் பின் ஃபாரிஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யார சொல்லலாம், பெர்ஷியாவிலே ஃபாரிஸிலே எங்களுடைய ஊரில் எல்லாம் எங்களுக்கு எதிரி வந்தால் யார சொல்லலாம், குழி அகலொன்று தோண்டிக் கொள்வோம், எங்களை சூழ தோண்டினால் அவர்களுக்கு வரையலாமல் போயிடும். இத மாதிரி செய்வோமா யார சொல்லலாம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படியா? அது நல்லா ஆச்சு. அப்படி செய்வோம். 12,000 முழத்துக்கு தோண்டினார்கள். அவ்வளவு 12,000 அடி சகோதரர்களே, 12,000 முழம் அல்லது அடி என்னங்களே, அந்த அளவுக்கு அகலமாக 7 முழமும் 9 முழம் அகலத்துக்கும் அந்த அகல் தோண்டப்பட்டது. இந்த 12,000 தோண்டப்பட்டால் இப்ப காபிர்கள் இதனால் வந்தால் எப்படியுமே இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை, மதீனாவுக்குள்ள சின்ன சின்ன மலை. இப்ப வர வேண்டிய ரூட் இது இல்லைண்டா, பின்னாடி உள்ள ஈச்சமர தோட்டங்களால், காட்டு பிரதேசங்களால், பனு குரைலாக்கள் உள்ள அந்த கோட்டைகளால் வரணும். அவர்கள் ஒப்பந்தம் செய்திருந்தார்கள், ரசூலுல்லாவோடு அடிக்க மாட்டோம், சண்டை பிடிக்க மாட்டோம் என்று. ஒப்பந்தத்தை மீறினார்கள் சகோதரர்களே, ஒப்பந்தத்தை மீறினார்கள். அதனால் தான் ரசூலுல்லாஹ் அஹ்ஸாப் முடிந்து வந்தார்கள். முடிந்து வந்த உடனே ரசூலுல்லாஹ் மேலை கழுவினார்கள். கழுகிற நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். புகாரியில் இந்த ஹதீஸை பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய தலையை தட்டினார்கள். ஏனென்றால் தலையில் தூசி. சொன்னார்கள், நீங்கள் ஆயுதத்தை கீழே வைத்து விட்டீர்கள், ஜிப்ரீல் ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டார் என்றார்கள். ரசூலுல்லாஹ் திரும்பி கேட்டார்கள், ஏன் ஜிப்ரீல் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். இதோ ஒரு திசையை காட்டினார், அங்கே யுத்தம் இருக்கிறது என்றார்கள். ரசூலுல்லாஹ் புரிந்து கொண்டார்கள், பனு குரைலாக்களோட யுத்தம், துரோகிகளோட யுத்தம். களைப்பு முடியவில்லை சகோதரர்களே, யுத்த களைப்பு முடியவில்லை. படியை திரட்டி கொண்டு சொன்னால், அசருக்கு முன்னாடி அங்கே போங்கள் என்று சொன்னார். சகோதரர்களை, போகிற நேரம் தான் சஅத் பின் முஆத் கேட்கிற துஆ எல்லாருக்கும் ஆச்சரியமான துஆ. அவர் என்ன கேட்டார் தெரியுமா? யா அல்லாஹ், இந்த சஅதுடைய ரத்தம் ஓடுது, கண்ணை அப்படியே ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் கேட்டார், யா அல்லாஹ், உனக்கு தெரியும் இந்த சஅதுக்கு எது ரொம்ப பிடிக்கும் என்று. உன்னுடைய தூதரை யாரெல்லாம் விரட்டினார்களோ அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்வதுதான் இந்த சஅதுக்கு ரொம்பவே பிடிக்கும். யா அல்லாஹ், மக்கத்து காபிர்களோட குறைஷிகளோட யுத்தம் முடிந்து விட்டால் இந்த சஅதை, இந்த புண்ணை இன்னும் இரத்தமோட வைத்து இந்த உலகத்தை விட்டு எடுத்து விடு யா அல்லாஹ். இந்த யுத்தத்திலே இந்த சஅதுக்கு மௌத்தை தந்திரு யா அல்லாஹ். குறைஷிகளோட யுத்தம் முடியாவிட்டால் இந்த புண்ணை காய வைத்திரு யா அல்லாஹ்ன்ற ஒரு துஆ. இரண்டாவது துஆ, யா அல்லாஹ், பனு குரைலாக்களுடைய விஷயத்திலே எனக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்தாமல் என்னை மரணிக்க செய்து விடாதே யா அல்லாஹ். கிதாபுகளை பரட்டுங்கள் சகோதரர்களே, புகாரியை பாருங்கள், என்ன நடக்கிறது. ஒரு சஅத் பின் முஆத், பனு குரைலாக்கள் முற்றுகையிடப்பட்டு வரவே இயலாது என்று சொல்லி அவர்கள் கம்ப்ரமைஸ் பண்ண மதீனாவுடைய தலைவர் சஅத் பின் முஆதை மட்டும் அவர் என்ன சொல்லுகிறார் அதை கேட்போம் என்று யகூதிகள் வந்துட்டாங்க. அவங்க வாயிலிருந்து பேசினது சகோதரர்களே, என்ன சொன்னார்கள் என்றால், அன்சாரிகள் ஒரு பக்கத்துக்கு இந்த கைபர் கோட்டையில் உள்ளவர்களோட ஒப்பந்தம் இருக்கிறது, பிசினஸ் ஒப்பந்தம் இருக்கிறது. அதனால் அவங்க நம்பினாங்க சஅத் பின் முஆத் எங்கள் தரப்பில் நலவாக நடப்பார் என்ற சில அன்சாரிகள் ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னாங்க, யார சொல்லலாம், இவங்களோட கடுமையாக நடக்காதீங்க என்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணினார்?
அப்படியா? ஒரு கழுதைக்கு மேல் சாது பின் முஆது கொண்டு வரப்பட்டார். வந்த சாது கேட்டார், நான் தீர்ப்பு சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, சாது உங்களுடைய தீர்ப்பை எதிர்பார்க்கிறார்கள், நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள். இப்போ 2 சாராருக்கும் தீர்ப்பு சொல்றதுக்கு இருக்கிறார் சாது பின் முஆத். யகூதிகள், அதுவும் அன்சாரிகள், அவருடைய இனத்தை சேர்ந்தவர்கள். அவருடைய இனத்தை சேர்ந்தவர்களோடு இவர்களுக்கு உடன்படிக்கைகள், ஒப்பந்தங்கள், நிறைய உறவுகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் சாது பின் முஆத் வந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வை பார்த்து சாது பின் முஆத் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தீர்ப்பு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஆமா என்றார்கள். பனு குறைலாக்களே, நான் தீர்ப்பு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஆமா. எல்லாத்தையும் கேட்டார்கள், நான் தீர்ப்பு சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா? சகோதரர்களே, என்ன சொன்னார் தெரியுமா? இவர்கள் துரோகிகள், இவர்களில் உள்ள எல்லா போர்களுடைய தலையை அறுத்து விடுங்கள், பெண்களையும் பிள்ளைகளையும் கைதியாக்குங்கள் என்று சொன்னார்கள். சொல்லி முடிகிறது சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்தை சொல்லிவிட்டீர்கள் சஅத். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கண் குளிர்ச்சி அடைகிறார், அவருடைய உயிர் பிரிகிறது சகோதரர்களே, அவருடைய உயிர் பிரிந்து போகிறது சகோதரர்களே. மதீனமா நகரம் எங்கும் இப்படியான முஹப்பத்தான செய்திகள். அல்லாஹ்வோடு அவர்கள் வைத்த முஹப்பத், அல்லாஹ்வுடைய தூதரோடு அவர்கள் வைத்த முஹப்பத். அவர் கேட்ட துஆ, யா அல்லாஹ், இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப பிரியமாக இருந்தால் உன்னுடைய தூதரை யார் விரட்டினார்களோ அவர்களோடு போராடுவது, இந்த குறைஷிகளோடு யுத்தம் முடிந்து விட்டது என்று இந்த சாது நினைக்கிறேன் என்று சொன்னார். அதனால் யா அல்லாஹ், என்னை எடுத்து விடு என்று சொன்னார். அடுத்ததாக அவர் அது கபூல் செய்யப்பட்டது. இந்த பனு குறைலா விஷயத்திலே என்னுடைய கண்களை குளிர்ச்சியாக்காமல் என்னை மரணிக்க செய்து விடாத யார சொல்ல. யா அல்லாஹ், கேட்ட துஆ அப்படி அங்கீகரிக்கப்பட்டு தீர்ப்புக்கு வந்து தீர்ப்பு சொல்லி இந்த சாது பின் முஆத் தீர்ப்பு சொல்லுகிறார். தீர்ப்பு சொல்லி அல்லாஹ்வுடைய உயிரை எடுக்கிறான் சகோதரர்களே. அதுவரை காட்டியும் காயம் ஏற்பட்டு 1 மாசம் இந்த பூமியில் வாழ்ந்தார். 1 மாசம் இந்த பூமியில் வாழ்ந்தார். கண் குளிர்ச்சி ஏற்படுகிறது, அவருக்கு மன திருப்தி ஏற்படுகிறது. தீர்ப்பு சொல்லிவிட்டார். எடுத்து ஒவ்வொருவராக அனுப்பினார்கள். ஒரு ஆள் பக்கத்தில் இருந்து கேட்டார், என்னப்பா போறாங்க, ஒவ்வொரு ஆளும் போறாங்க, வர்றாங்க இல்லையே. அப்ப அவர் கேட்டார், பக்கத்தில் இன்னொரு தோழர் கேட்டார், என்ன உனக்கு தெரியாம தான் கேட்கிறியா? போன ஒவ்வொரு ஆளும் தலை வெட்டப்படுது தெரியாதான்னு கேட்டார். சொன்ன சட்டம் ரசூலுல்லாஹ் மறைமுகமாக நிறைவேற்றினார்கள். ஒவ்வொரு ஆளை எடுத்தார்கள், தலையை வெட்டினார்கள். அடுத்தவன் வாழ்ந்தார்கள், தலையை வெட்டினார். அடுத்தவன் வாழ்ந்தால் தலை வெட்டினார். சாது பின் முஆதுடைய வாயினால் அல்லாஹ்வுடைய தீர்ப்பை அவர் சொல்லிவிட்டார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். கபரிலே கொண்டு போய் அடக்கினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள் கலங்கிறது. சொன்னார்கள், சலூலஹு தஸ்பீத், உங்கள் சகோதரருடைய மன உறுதிக்காக வேண்டி துஆ செய்யுங்கள். அல் ஆன், இப்பொழுது சாது விசாரிக்கப்படுவதை என் கண்களால் நான் பார்க்கிறேன் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன் தெரியுமா? அந்த தோழர்கள் வைத்த முஹப்பத்துக்கு அல்லாஹ் எவ்வளவு நெருங்கினான் என்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உஹது போர்க்களத்திலே சஹீஹ் புகாரியிலே நீங்கள் பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்தில உஹதிலே கொல்லப்பட்டவர்களுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழுவித்தால் பஅத ஸமானி சினீன், 8 ஆண்டுகளுக்கு பிறகு. உஹதிலே கொலை செய்யப்பட்ட உடனே ரசூலுல்லாஹ் ஜனாஸா தொழுவிக்கவில்லை. அதுக்கு ரொம்பவும் கஷ்டமான மனக்கவலையான நேரம். ஏனென்றால் உஹதில் ரசூலுல்லாஹ்வுடைய பல்லு உடைக்கப்பட்டு அலி பின் அபி தாலிப் தண்ணி ஊத்த, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தண்ணி பார்க்க பீரிட்டு ரத்தம் போக எடுத்து வந்து சாம்பலை ரசூலுல்லாஹ்வுடைய பல்லிலே வைத்தார்கள். ரசூலுல்லாஹ் போட்டிருந்த தொப்பி, அந்த போர் தொப்பி சுக்கு நூறாக்கப்பட்டிருந்தது. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு மூர்ச்சை இழந்து ரசூலுல்லாஹ் போன நேரம். அதனால் ஜனாஸா தொழுவிக்கப்படவில்லை. பஅத ஸமானி சினீன், 8 ஆண்டுகளுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்ல் உஹத், உஹதிலே கொலை செய்யப்பட்டவர்களுக்காக நின்றார்கள். சகோதரர்களே, அந்த ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை வாசிக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றார்கள் தெரியுமா? அதை அறிவிக்கக்கூடியவர் சொல்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதிலே நிக்கிற நேரம் முன்னாடி காபிர்கள் வந்து விட்டார்கள். ஷாத் பின் அபி வக்காஸ் அவர் நிக்கிறார். அவர் ரசூலுல்லாஹ் இப்படி தலையை போட்டு எட்டி பார்க்கறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ஷாத் சொன்னார், யா ரசூலல்லாஹ், எட்டி பார்த்துறாங்க, அடிச்சிருவாங்க யா ரசூலல்லாஹ். என்னுடைய நெஞ்சு உங்கள் நெஞ்சுக்கு கவசமாக இருக்கும் யா ரசூலல்லாஹ். நான் நெஞ்சை கொடுத்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். முன்னாடி சரமாரியாக அடி முன்னாடி. அப்பொழுது அவர் சொன்னார், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லுகிறேன், உஹதில் நான்
கண்களால் பார்த்தேன். ரசூலுல்லாவுக்கு பக்கத்திலே வெண்மையான ஆடை உடுத்த 2 பேர். மின் கபுல் வபாத், இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நான் அவர்களை காண்டதே இல்லை. வெள்ளை ஆடை அணிந்து 2 பேர் இருந்தார்கள். கடுமையாக அடி, பக்கத்தில் வருவோருக்கு சரமாரியாக அடி. அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லுகிறேன், உஹதிலே எந்த அளவுக்கு காஃபிர்கள் ரசூலுல்லா பக்கத்தில் வந்தார் என்றால் அடித்தால் மௌத்து சகோதரர்களே, அடித்தால் மௌத்து. இப்படி நெஞ்சை கொடுத்து கொண்டு தோழர்கள் காப்பாற்றார். பின்னாடி ரசூலுல்லா, பின்னாடி ரசூலுல்லா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பக்கத்திலே எல்லா தோழர்களும் இல்லை, 2-3 சகோதரர்களே, அவ்வளவு தான் இருந்தார்கள். அந்த யுத்தத்தில் இவர் திரும்பி பார்க்கிறார், ரசூலுல்லா பக்கத்திலிருந்து 2 பேர் சரமாரியாக அடிக்கிறார்கள். அவர் சொன்னார், வெள்ளை ஆடையோடு 2 பேரை அல்லாஹ் மீது ஆணையாக நான் கண்டேன். மின் கபுல் வபாத், இதுக்கு முன்னாடியும் அவர்களை நான் பார்க்கவில்லை, இதற்கு பின்னாடியும் அவர்களை நான் பார்த்ததே இல்லை என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதரை யார் என்று பிறகு கேட்டேன். ஜிப்ரீலும் மீகாயிலும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். உஹதிலே நான் அதை கண்டேன் என்று சொன்னார். சகோதரர்களை, நான் உங்களுக்கு ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த முஹப்பத்தை பாருங்கள். என்னுடைய நெஞ்சை உங்கள் நெஞ்சை என்னுடைய நெஞ்சை உங்கள் நெஞ்சை பாதுகாக்கும் யா ரசூலல்லாஹ் என்று நெஞ்சை கொடுத்து கொண்டு நின்றார்கள். எட்டி பார்த்தார்கள், எங்க காஃபிர் என்று. எட்டி பார்க்காதீங்க யா ரசூலல்லாஹ், தலையை குடித்து விடுங்கள், அடித்து விடுவார்கள் யா ரசூலல்லாஹ் என்று எப்படியெல்லாம் முஹப்பத்து வைத்து காப்பாற்றினார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், மதீனமா நகரம் முழுக்க இதுதான். இந்த முஹப்பத் எனக்கும் உங்களுக்கும் வந்தால் அல்லாஹ்வோடு எந்த கட்டத்தில் அல்லாஹ் இருக்கிறான், ரஹ்மான் என்னை பார்ப்பான், ரஹ்மான் எனக்கு ரஸாக். இதுதான் ரமலான் எங்களுக்கு தருகிற படிப்பினை. தக்வா என்றால் என்ன சகோதரர்களே? அல்லக்கும் தத்தகூன், இறை அச்சம். இறைவன் இருக்கிறான். அஹஸாபிலே நீங்கள் பாருங்கள், தோண்டி கொண்டிருக்கிறார், ஒரு கல்லு வெளியாகிறது சகோதரர்களே. கல்லை உடைக்க பார்க்கிறார்கள், உடைக்க முடியவில்லை சகோதரர்களே. உடனே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், குழியில் ஒரு கல் என்ன பண்ணுவோம் என்று வந்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் கல்லுக்கு இறங்குகிறார்கள். இறங்கி எடுத்து உடைக்க பார்க்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு பார்க்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய வயிறு தெரிகிறது. ஹமசன் ஷதீதா, ஒட்டி கொண்டிருந்தது ஒரு கல்லு தொங்குது. இவருக்கு தாங்கவே முடியவில்லை. ஓடி போறார் பொண்டாடிட்டு, எனக்கு இதுக்கு மிச்சம் பார்க்க இயலாது. ஹமசன் ஷதீதா, ரசூலுல்லாஹ்வுடைய வயிறு ஒட்டி இருப்பதை நான் பார்த்தேன், ஏதாவது சாப்பாடு கொடுக்க வேண்டும். அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய ஆலயத்திலிருந்து 3 நாட்கள் அவர்கள் சாப்பிடவில்லை சகோதரர்களே. 3 நாட்களாகிவிட்டது அவர்கள் சாப்பிட்டு விட்டு. அப்படி பல தோழர்கள் அங்கே இருந்து கொண்டிருந்தார்கள். ஏன்? அவர்கள் 10 நாள் அகழ் தோண்டினார்கள். 10 நாள். ஏன் தெரியுமா? மதீனாவிலே சஹாபாக்கள் சொன்னார்கள், அவர்கள் 10,000 பேர். அஹ்ஸாப் என்றால் அணி அணி அணியாக வந்தார்கள். 4000 குறைஷிகள், பனு நலீர்கள், இப்படி ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். அதனால தான் அணிவகுத்தவர்கள், அணிவகுப்பு 10,000 பேர். சஹாபாக்கள் சொன்னார்கள், வயோதிபர்கள், இளைஞர்கள், யுவதிகள், மக்கள்கள் எல்லாத்தையும் சேர்த்தாலும் மதீனாவில் அவ்வளவு மக்கள் இல்லை என்றார்கள் சகோதரர்களே. அவ்வளவு மக்கள் இல்லை. இந்த இடத்தில் தான் அகலை தோண்டுவதில் கஷ்டம். எந்த அளவு கண்டால் ரசூலுல்லாவும் தோன்றார். ரசூலுல்லாவுடைய வயிறிலே முடி இருக்கிறது சகோதரர்களே. ஒரு தோழர் சொன்னார், ரசூலுல்லாவுடைய வயிறுடைய முடி மண்ணால் மறைக்கப்பட்டிருந்தது. அந்த அளவுக்கு அகல் தோண்டுகிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதரும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் சகோதரர்களே. இவர் ஓடி போய் வீட்டிலே சொல்றார், ஜாபிர் பசிக்கு ரசூலுல்லாவுக்கு ஏதாவது கொடுக்கணும், அவ்வளவு பசிக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 1000 பேருடைய சான்றுகள். அந்த முஹப்பத்தை அல்லாஹ் வெளிக்கொண்டு வந்து காட்டுகிறான். ஒருவர் அறைக்குள் நடந்ததல்ல. ஜாபிர் ரலியல்லாஹு வீட்டிலிருந்து வர்றார். என்ன சொன்னார்கள்? அந்த ஆடு மெலிந்த ஒரு ஆடு, அவர் அறுத்தார். அவர் கோதுமையை அரைக்க ஆரம்பிச்சார். அவர் சொன்ன, என்னுடைய மனைவி அரைக்க, நான் அறுக்க, 2ம் ஒரே நேரம். நான் அதை அறுத்து கொடுத்து விட்டு ஓடி போய் ரசூலுல்லாஹ்வை கூப்பிட்டு வரேன். அவர் சொன்னார், 2 பேர் மாத்திரம் கூட்டி வாங்க, எல்லாத்தையும் கூட்டி வந்துடாதீங்க, கஷ்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னார், காதில் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நீங்களும் இன்னும் 2 பேரும் வாங்கல, வீட்டில் சாப்பாடு. அல்லாஹ்வுடைய தூதர், என்ன ஜாபீர் என்னன்னு கேட்டார். இல்லையா ரசூலுல்லாஹ், சாப்பாடு. இதோ ஜாபீர் எல்லாத்தையும் சாப்பாடு கூப்பிட்டார் என்றார். இவர் ஒரே பயந்துட்டார். ஆனால் அவ்வளோ பெரியவர்கள், இவ்வளோ பெரிய கூட்டம் மதீனமா நகரத்தில், இதுக்கு எத்தனை சான்றுகள் தேவை சகோதரர்களே, எத்தனை ஷாஹிதுகள் உங்களுக்கு தேவை. இவ்வளவு மக்களும் கிளம்பி விட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஜாபீர் அடுப்பிலிருந்து பானையை கீழே இறக்க வேண்டாம் என்றார்கள். ரொட்டியை நான் வந்து பார்க்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டுக்கு போன ஜாபிர் ரலியல்லாஹு அவருடைய பொண்டாட்ட சொன்னாங்க, அதான் எல்லாரும் வர்றாங்க. அவ ஒரே ஏச்சு, புகாரியில் அப்படியே வருகிறது. சாதாரண நம்முடைய குடும்ப பெண்கள் எப்படி ஏசுவாங்க, உங்களுக்கு சொல்ல தெரியுமான்னு கேட்கிறாங்க. நீங்க ஒழுங்கா போய் சொன்னா சரிதான், என்னை கேவலப்படுத்தி விட்டீர்கள், அப்படியே பேசுறார்கள். இல்லை, நான் சொல்ல வேண்டியது ஒழுங்காத்தான் சொன்னேன். ரசூலுல்லாஹ் வாரார், சரி அடுப்புல இருந்து எடுக்க வேணாண்டாங்க, எடுக்காதீங்க. பெருமானார்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அப்படியே போனார்கள். அடுப்பு புழுங்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒருத்தரை கூப்பிட்டார், ரொட்டியை தட்டுவதற்காக. தட்டி தட்டி கொடுண்டார். ஒவ்வொரு தோழர்களும் பட்டினியிலே இருந்தார்கள். பட்டினியில் அல்லாஹ் போட்டு விட்டு ரஸாக் என்பதை அல்லாஹ் நிரூபிக்கணுமா இல்லையா? அவனுடைய முஹப்பத்தை காட்டணுமா இல்லையா? ரொட்டியை கொடுக்கிறார்கள். ஒவ்வொருவருவாக அந்த ரொட்டியை எடுத்து போறார்கள். மதீனாவிலே 1000 சான்றுகள் சகோதரர்களே. அந்த வயிறுகள் நிரம்பப்படுகிறது. 1000 பேர் சான்றுகள். இது நடக்கவில்லை என்று யாருக்கும் சொல்ல இயலாது. எல்லோரும் சாப்பிடுறார்கள். ஜாபிர் அலியன் சொன்னார்கள், எல்லோரும் என் வீட்டை விட்டு போய்விட்டார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக அடுப்பு புழுங்குற சத்தம் எனக்கு இன்னும் கேட்கிறது. வல்லாஹி அந்த இறைச்சி அப்படியே இருந்தது, அந்த ரொட்டி அப்படியே இருந்தது. ரஹ்மானுடைய பரக்கத்தை என் கண்களால் பார்த்தேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாவை நேசித்தவர்களுக்கு அல்லாஹ் எப்படி நேசித்தான்? அந்த சபையிலே அல்லாஹ்வுடைய அந்த மக்கள் மன்றத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எப்படி காட்டினான்? எனக்கும் உங்களுக்கும் அப்படியான சந்தர்ப்பங்கள் இங்கே இல்லாவிட்டால் ரஹ்மானை நேசிக்கக்கூடிய ஒரு காலம், ரஹ்மானுக்காக நின்று வணங்கிய ஒரு காலம், ரஹ்மானுக்காக வேண்டி அத்தனையும் தியாகம் செய்த ஒரு காலத்தை கடந்து நானும் நீங்களும் இருக்கிறோம். நிஜமாக அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை நானும் நீங்களும் எதிர்பார்த்தால், உண்மையாக சொல்லுகிறேன் சகோதரர்களே, நாம் கடக்க போகிற இந்த காலம் ஷவ்வால், அதுக்கு அடுத்த துல்காதா, இந்த பகுதிகள் எல்லாம் ரமலானில் எடுத்த அந்த பயிற்சியில் ஓர் அளவாவது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே வர வேண்டும் சகோதரர்களே. அந்த தோழர்கள் எந்த பயிற்சி எடுத்து எப்படி மாறினார்களோ அதே மாற்றம் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வர வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்காக சொல்கிறேன், மனதிலே அந்த முஹப்பத் வர வேண்டும். இந்த முஹப்பத்துக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கலிமத்தானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மான். 2 வாசகங்கள் இருக்கிறது. ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், ரஹ்மானுக்கு ரொம்ப முஹப்பத்தான 2 வார்த்தைகள், ஹபீபான 2 வார்த்தைகள். வஸகீலத்தானி ஃபில் மீதான், மீசானுக்கு ரொம்ப பாரமான 2 வார்த்தைகள். வஹஃபீஃபத்தானி அலல் லிசான், நாக்குக்கு ரொம்ப லேசான 2 வார்த்தைகள். சுப்ஹானல்லாஹில் அலீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி. சகோதரர்களே, நான் மரணித்து விட்டால் இந்த நாக்கை அசைக்க முடியாது. அப்பொழுது சுப்ஹானல்லாஹில் அலீம் சொல்ல முடியாது. இன்றைக்கு சுப்ஹானல்லாஹில் அலீம் சொன்னவர்கள் எத்தனை பேர்? ரஹ்மானுடைய முஹப்பத்தை நாடி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொன்னவர்கள் எத்தனை பேர்? நானும் நீங்களும் பேசவே முடியாத ஒரு நாள் வந்துவிட்டால், இந்த கண்களால் பார்க்க முடியாத ஒரு நாள் வந்துவிட்டால், அன்றைக்கு சுப்ஹானல்லாஹில் அலீம் சொல்ல போகிறோமா சகோதரர்களே? இந்த முஹப்பத் எனக்குள் இருந்தால், அல்லாஹ்வோட உள்ள அந்த முஹப்பத்தை ஏற்படுத்துகிற ரமலான், இஸா ஜாஅ ரமலான், ரமலான் வந்துவிட்டால் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah வ குல்லிகத் அப்வாபுன் நார், சொர்க்க வாயில்கள் திறக்கப்பட்டு நரக வாயில் பூட்டப்பட்ட ஒரு அமர்கலமான ஒரு காலம். அல்லாஹ் எந்த அளவுக்கு தன்னுடைய அடியானை நேசிக்கிறான் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹுலூஃபு ஃபமிஸ் ஸாயிம் அத்யபு மின் இன்தல்லாஹி மின் ரிஹில் மிஸ்க் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நோம்பாளியுடைய வாயிலிருந்து வர்ற வாடை சகோதரர்களை, பசித்தால் சாப்பிடாட்டி அமைனோ அமிலம் சுரப்பும், குடலிலே சுரப்பினா ஒரு நாத்தம் வெளியாகும் சகோதரர்களே. சாப்பிடாமல் இருந்து அந்த ஏப்பம் போகிற நேரம் ஒரு துர்நாற்றம் வீசும் சகோதரர்களே. லஹுலூஃபு ஃபமிஸ் ஸாயிம், ஒரு நோம்பாளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை, அத்யபு மின் இன்தல்லாஹி, அல்லாஹ்விடம் மின் ரிஹில் மிஸ்க், கஸ்தூரியை விட அது வாசமானது. நாத்தத்தை வாசம் என்கிறான் அல்லாஹ். ஏனென்றால் உன்னோடு அவ்வளோ இரக்கம்டா. அல்லாஹ் அவ்வளோ இரக்கம். யா இபாதி அல்லதீன அஷ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். உங்களுக்கு தீமை செய்து கொண்டு, உங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டு என்னுடைய அடிமைகளே, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்க வேண்டாம் என்று ரஹ்மான் சொன்னதுக்கு இணங்க சகோதரர்களே, அல்லாஹ் எந்த அளவு இரக்கம் வைத்தான். நோன்பு பிடிச்சு அந்த நாத்தம் வெளியாக நேரம் கஸ்தூரி எவ்வளவு மணக்குமோ அதை விட அல்லாஹ்விட மனம் என்றால் உன்னை நேசிக்கிறான் என்ற அர்த்தம், என்னை நேசிக்கிறான் என்ற அர்த்தம். அந்த நேசம் பாசம் பாராட்டி அந்த மாதத்தை தாண்டி ஷவ்வாலில் இருக்கிறோமே சகோதரர்களே, அந்த நேசத்தை மறந்து விட்டோமா? அல்லாஹ்வோடு இருந்த அந்த உறவை மறந்து விட்டோமா? பேசுற நானும் கேட்கிற நீங்களும் ரமலானில் உள்ள அதே பக்குவம் இந்த மாதத்தில் எதிர்பார்க்க முடியாது. அது உண்மைத்தான் சகோதரர்களே. அல் ஈமானு யஸீது வ யன்குஸ், ஈமான் வ சுஃபிதத்து ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கடப்பட்ட ஒரு மாதம். அந்த மாதத்தில் என்னுடைய செயல்பாடு உங்களுடைய செயல்பாடு மாதிரி இந்த மாதத்தில் இருக்க முடியாது. என்றால் ஷைத்தான் விலங்கடப்பட்ட மாதம் அந்த மாதம் சகோதரர்களே. ஆனால் அதில் இருந்து எடுத்த பயிற்சி இந்த மாதங்களில் கொஞ்சமாவது பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனா நகரத்தை விசாரித்து பாருங்கள். ஒரே ஒரு நாள் கிதாபுகளோடு இன்றைக்கு தமிழாக்கங்கள் ஏராளம் இருக்கிறது. மதீனாவிலே ஒரு நாள் வாழ்ந்து பாருங்கள்.
சொன்னார்கள், நீங்கள் வாழ்ந்த எத்தனை நாட்களிலும் மிக சுகமான ஒரு நாள், மிகவும் கண்ணீர் வடிப்பதா சிரிப்பதா அழுவதா என்று தெரியாமல் தடமாறுகிற ஒரு நாள். அந்த ஹதீஸ்களோடு நீங்கள் சுத்தி வளைத்து பாருங்கள், மதீனா நகரம் அப்படியான ஒரு நாளை கழித்து பாருங்கள். ஒரு தோழர் சொன்னார், மதீனா வெளிச்சமாக இருந்தது, பிரகாசமாக இருந்தது, எல்லோரும் சந்தோஷமாக இருந்தார்கள். அது எந்த நாள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த நாள். அந்த நாளை நாங்கள் மறக்க மாட்டோம். அவ்வளவு சந்தோஷமான நாள், அவ்வளவு பிரியமான நாள். எல்லாத்தையும் விட்டோம், நாம் என்னுடைய சொத்துகளில் பாதி கொடுத்தோம், வாங்க என்று உட்கார வச்சு எங்கள் வியாபாரத்தை பாதி கொடுத்தோம். 2 மனைவி இருந்தால் ஒரு மனைவியை தலாக் செய்து விட்டு முஹாஜிர்களுக்கு கொடுக்கவா யா ரசூலல்லாஹ் என்று கேட்டோம். அவ்வளவு சந்தோஷமான நாள். மதீனாவிலே ஒரு திங்கட்கிழமை வந்தது. அது மதீனாவிலே எல்லாருடைய முகமும் கருத்து போனது. இருட்டான ஒரு நாள். மதீனா எங்குமே அமைதி. மதீனாவு மக்கள் எல்லாம் அழுதார்கள். அது ரசூலுல்லாஹ் எங்களோடு இருந்த கடைசி திங்கட்கிழமை. ரசூலுல்லாஹ் இதுக்கு பிறகு வராத ஒரு பயணம் போய்விட்டாரே, அந்த பயணம் போன நாள் என்றார்கள். அந்த மதீனாவே சோகத்தால் ஆழ்ந்து கொண்டிருந்தது. சகோதரர்களே, இந்த மதீனாவில் அந்த வந்த நாளும் போன நாளுக்கும் இடப்பட்ட காலம் எப்படிப்பட்டது? ஒவ்வொரு சூரிய உதயமும், ஒவ்வொரு பகலும், ஒவ்வொரு இரவும் அந்த சஹாபாக்களுடைய அனுபவத்தையும் நீங்கள் படித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வரலாறு என்னையும் உங்களையும் அழ செய்யும், தேம்பி தேம்பி அள வைக்கும். சகோதரர்களே, இரவு நின்று தொழுகிற நேரம் அந்த தியாகங்கள் எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் ஞாபகம் வரும். சகோதரர்களே, யூடியூபிலே ரசூலுல்லாஹ்வை காமுகராக ஒருத்தன் சித்தரித்தான். உலகம் எங்கு முஸ்லிம்கள் கொந்தளித்தார்கள். அந்த படத்துக்கு எத்தனை லட்சம் ஹிட்ஸ்! அவ்வளவு மோசமாக ரசூலுல்லாஹ்வை காமுகராக சித்தரித்தவன். ஏனப்பா முஸ்லிம்கள் இவ்வளவு கொந்தளிக்கிறார்கள் என்று அந்த யகூதி என்ன பண்றான்? தேர்றான், வரலாறுக்குள் நுழைகிறான். மதீனா பள்ளிவாசலுக்கு வந்து ஷஹாதத் சொல்லி, இவரை மாறி ஒரு மனிதரை நான் பார்க்கவில்லை என்று தன்னுடைய பிரஸ்டிஜை மறந்து இஸ்லாத்துக்குள் வந்து அவர் காமுகர் என்று எந்த வாயினால் சொன்னானோ, இவரை மாறி ஒரு மனிதரை இந்த பூமியில் பார்க்கவில்லை. மதீனத்து வரலாறு என்ன வரலாறு என்று கண் கலங்கி உலகம் முழுக்க திருமறை குர்ஆனை தொட்டு இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதரை வாழ்ந்து அந்த வரலாறு படித்த யார் அளவில்லை, அந்த வரலாறை படித்த யார் முஹப்பத்து வைக்கவில்லை. சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன மவ்இதகுமுல் ஹவுல், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வாக்களிக்கப்பட்ட அந்த இடம் ஹவுல் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபராத், நான் உங்களை பார்த்து கொண்டிருப்பேன். சஹாபாக்களிடம் கடைசி நாட்கள் ஜனாசா தொழுவித்து விட்டார்கள். ஜனாசா உஹதிலே போய் ஜனாசாவை தொழுது விட்டார்கள். உஹது ரசூலுல்லாஹ் உஹது மலையை நிறைய பேசினார்கள். உஹதிலே உள்ள மக்களுக்காக வேண்டி, உஹதில் அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்காக வேண்டி ஜன்னாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவை முடித்துவிட்டு சொன்னார்கள், மக்களே, உங்களுக்காக நான் காத்து கொண்டிருப்பேன். சஹீஹ் புகாரிலே இந்த செய்தி வருகிறது. இன்ன அலைக்கும் ஷஹீத், உங்களுக்கு நான் சாட்சியாக இருப்பேன். இன்ன மவ்இதகுமுல் ஹவுல், உங்களுக்கும் எனக்கும் வாக்களிக்கப்பட்ட இடம் ஹவுல். ஹவுலிலே நான் உங்களை பார்ப்பேன் என்றார்கள். ஹவுலிலே உங்களை சந்திப்பேன் என்று சொன்னார்கள். நானும் நீங்களும் ஹவுலிலே சந்திப்போம் என்று சொன்னார்கள். பிரியாவுடைய உரை சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய பிரியாவுடைய உரை, காத்து கொண்டு இருப்பேன் என்றால் நான் போகிறேன் என்ற அர்த்தம். அங்கே இருந்து காத்து கொண்டிருப்பேன். உங்களுக்கு நான் ஷாஹித் என்றார்கள், உங்களுக்கு நான் சாட்சி என்றார்கள். யாருக்கு? உஹதிலே கொலை செய்யப்பட்டவர்கள், அல்லாஹ்வுக்காக உயிர் கொடுத்தவர்கள், அல்லாஹ்வுக்காக உடைமைகளை கொடுத்தவர்கள், அல்லாஹ்வுக்காக எல்லாம் கொடுத்தவர். முஸ்அப் பின் உமைருடைய கபர் அங்கே இருக்கிறது சகோதரர்களே. அவர் யார்? உஹது மலையிலே ஒரு ஓரமாக அடக்கம் செய்யப்பட்டவர். அவர் வந்தாருடைய துணியால் போத்தினார். நோன்பு துறக்கிற நேரம் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் கண்ணீர் வடிகிறது. பக்கத்துள்ள தோழர் கேட்டார், அப்துர் ரஹ்மான் ஏன் அழுகிறீர்கள்? அவர் சொன்னார், எனக்கு ஒரு ஞாபகம் வந்து விட்டது. என்ன ஞாபகம்? லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், ஒரு நோம்பாளிக்கு 2 சந்தோஷம் அப்பா. இஸா அஃப்தர ஃபரிஹ, நோன்பு திறந்தால் சந்தோஷப்படுவான். அடடா நோன்பு திறக்கிறோமே, பசி போகிறது என்று சந்தோஷப்படுவான். அல்லாஹ்வை சந்திக்க வேண்டிய அந்த நாளில் இந்த நோம்பாளி மகிழ்ச்சி அடைவான். ஏனால் அவனுக்கு அல்லாஹ்வை பார்க்கலாம். நீங்க ஏனப்பா கவலைப்படுறீங்க?
அவர் சொன்னார், இன்றைக்கு நோன்பு துறப்பதற்காக இவ்வளவு எல்லாம் பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, சந்தோஷமாக சாப்பிட போகிறோம். என்னுடைய சகோதரர் முஸ்அப் எனக்கு ஞாபகம் வந்தது. அவர் உஹதிலே என்னோடு இருந்தார். முஸ்அப் கொலை செய்யப்பட்டார். அவர் போய்விட்டார். அவருடைய கஃபன் துணியால் மறைத்தார்கள். கால் தெரிந்ததை இழுத்தார்கள், தலை தெரிந்தது இத்ஹைர் என்ற ஒரு புள்ளி இருந்தது, அந்த புல்லை பிச்சார்கள். பிச்சு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவருடைய காலை புடவையால் மறைக்காதீர்கள், இத்ஹைர் புல்லை போட்டு மறைத்து விடுங்கள். அப்படியெல்லாம் போனார்களே. இந்த உலகத்தில் நாம் போவதற்கு முன்னாடி அல்லாஹ் அத்தனையுமே எங்களுக்கு தந்து விடுவானா, இந்த உலகத்திலே எங்களுக்கு கூலியை தந்து விடுவானா என்று பயந்து அழுகிறேன். முஸ்அப் போய்விட்டார். அவர்கள் இந்த உலகத்தை அனுபவிக்கவில்லை. இந்த துனியா எங்களுக்கு இந்த துனியாவிலே தந்து விடுவானா என்று பயந்து அழுகிறேன் என்றார்கள். சகோதரர்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வரியை சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்ன மௌஇதகுமுல் ஹவுல், ஹவுலில் தான் நான் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் உங்கள் விஷயத்திலே ஒரு விஷயத்திலே அன்தஷ்ரிகு பில்லா, அல்லாஹ்வை ஷிர்க் செய், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பீர்கள் என்று நான் லஸ்து அக்ஷா, நான் பயப்பட மாட்டேன், நீங்கள் இணை வைக்க மாட்டீர்கள் மக்களே என்று சொல்லிவிட்டு, நான் ஒன்றை பயப்படுகிறேன், நீங்கள் இந்த துனியாவுக்காக சண்டை பிடிப்பீர்கள், இதை பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது சஹீஹுல் புகாரியிலே நீங்கள் போய் உஹது யுத்தம் என்ற பாடத்திலே பாபு உஹத், இந்த கஸ்வா உஹது போர்க்களத்திலே இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் மரண வேளையில், நானும் நீங்களும் சந்தூக்கில் போகிற நேரம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துக்காக வேண்டி வீணான சண்டை பிடித்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடாது என்று இந்த நிமிஷத்திலேயே நீங்கள் உறுதி பூண்டு கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த நாவையும் இந்த 2 கால்களுக்கு மத்தியில் உள்ள அதையும் காட்டி சொன்னார்கள், உதடுக்கு மத்தியில் உள்ளதையும் 2 தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதையும் யாரு பேணி பாதுகாத்தாரோ அல்மனுலகுல் ஜன்னா, அவர்களுக்கு சுவர்க்கத்துக்கு நான் கேரண்டி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சர்டிஃபிகேட் ரசூலுல்லாஹ் கொடுத்தார்கள். இந்த 2 சகோதரர்களே, இன்றைக்கு பெரும் சகோதரர்கள், மௌலைமார்களாக இருக்கட்டும், பெரும் ஆலிம்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு அல்லாஹ் விதியாக்கினதை அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் இந்த நாவினால் மிக பெரும் தவறு செய்கிறார்கள். புகாரியிலே ஒரு செய்தி வருகிறது, ஒருவர் போகிறார், அவர் தொழுவதற்காக, அல்லாஹ்வை வணங்குவதற்காக, ஏனப்பா அல்லாஹ்வை வணங்க வா என்று சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார், உன்னை என்ன அல்லாஹ் என்ன கவனிப்பதுக்கா அல்லாஹ் உன்னை படைச்சான்னு கேட்கிறார். வாங்கடா அல்லாஹ்வை வணங்க போவோம் என்று சொன்ன உடனே அவர் கேட்கிறார், என்னை கவனிப்பதுக்கா அல்லாஹ் உன்னை படைச்சான், நீ போ அப்படின்றார். இவருக்கு வந்த கோபத்தில் இவர் சொல்றார், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்றார். அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், சொல்லி காட்டி, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொன்னாரே, அவர் நரகம் தஹல் நார் என்றார்கள், நரகம் போய்விட்டார் என்றார்கள். சகோதரர்கள், அல்லாஹு அக்பர். ஒரு விபச்சாரம் செய்த ஒரு பெண், மதீனாவில் உங்களுக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி கூட விபச்சாரம் செய்த ஒரு பெண் நாய்க்கு தண்ணீர் கொடுத்தால் அந்த இரக்கத்துக்கு அல்லாஹ் சொர்க்க வாசல்களை திறந்து கொடுத்தான். சகோதரர்கள், நான் என்ன சொல்ல வரேன், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு அடியான் சிந்திக்காமல் பேசினால் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூரம் நரகத்தில் தூக்கி வீசப்படுகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்கள் இன்றைக்கு ஏராளமானவர்கள் எதை பேசுகிறோம் என்று புரியாமல் பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரொம்ப ஆபத்து இந்த நாக்கு. ரசூலுல்லாஹ் காட்டினார்கள், நரகத்துக்கு போறதுக்கு உங்கள் கையிலே ஒரு ஆயுதம் இருந்தால் இது அடுத்ததாக 2 தொடைகளுக்கு மத்தியில் உள்ளது. இந்த 2க்கும் ஏதாவது ஒரு பாதுகாப்பு போட்டு அடைக்க முடியும் என்று சொன்னால் சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வாருங்கள் நான் உங்களை சொர்க்கம் கூட்டி போறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் ரமலான் நமக்கு சொன்ன படிப்பினை. என்ன சொன்னார்கள்? ரமலானிலே ஒரு மனுஷன் சாப்பிடாமல் உண்ணாமல் பருகாமல் இருக்கிறான், ஆனால் அவனுடைய தப்பாக பேசுகிறான், தவறாக செய்தால் அல்லாஹ்வுக்கு அதில் எந்த தேவையும் இல்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பட்டினியில் எந்த தேவையும் இல்லை அல்லாஹ்வுக்கு. அவன் வாயை பொத்தி கொண்டு அடிக்க வருகிற நேரம், சண்டை வருகிற நேரம், இன்னி ஷாயும், நான் ஒரு நோம்பாளி அப்பான்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவனுக்கு வருகிறது. சகோதரர்களே, என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த நாவை அப்படி பேணி பாதுகாக்க வேண்டும். கண்டது நின்றது எடுத்தது போனது எல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைக்கு தௌஹீத் ஜமாத்தில் ஒரு கூட்டம் உருவாகி இருக்கிறார்கள். சகோதரர்களே, எடுப்பிலே 4 பேருடைய மானத்தை பங்கப்படுத்தி அது இது என்றெல்லாம் பேசுவார்கள். ஆனால் அல்லாஹ் பாருங்கள் எப்படி என்று அல்லாஹ்வை மிஜமிந்து விட்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் நஜ்வான் ஒரு விசாரணை இருப்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நஜ்வான்டா ரகசிய விசாரணை. சகோதரர்களே, அந்த விசாரணையிலே ஒரு அடியான் கூப்பிட்டு விட்டு அல்லாஹ்
அல்லாஹ் ஒரு ஹிஜாபை போட்டு விடுவான், ஒரு திரையை போட்டு களத்தில் கையை போடுவானாம் அடியானுடைய. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் என்றால் களத்திலே கையை போடுவானா அடியான். அந்த மாதிரி ஒரு செட்டப்பை அங்கிட்டு வைத்திருப்பான். அப்புறம் கேட்பானா, நீ இந்த தப்பை பண்ணினாயா? அவனுக்கு ரொம்ப அப்செட்டா போயிருமாம் சகோதரர்களே. சின்ன விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் பிடிச்சி கேட்கிறானே, இவ்வளவு சின்ன விஷயத்தை கேட்கிறானே. அப்புறமேல் அல்லாஹ் சொல்லுவானாம் அவனை பார்த்து, இதையெல்லாம் பிடிக்கிறதுக்கு இல்லை, உன்னோட நான் இறக்கும், நீ சொர்க்கத்துக்கு ஓடு என்று சொல்லுவானா, திரை அகட்டி விடுவானா. மறுமை வரைக்கும் இந்த உலகத்தில் யாருக்கு தெரியாது, மறுமையிலும் அல்லாஹ் மறைத்து விடுவான். சத்ரஹுல்லாஹுல் யௌமுல் கியாமா, மறுமையிலும் அவனுடைய விஷயத்தை எல்லாம் மறைச்சிருவான் சகோதரர். அவன் தப்பு பண்ணியிருப்பான், ஐனானி தஸ்னியான், இந்த கண்கள் சில நேரம் தப்பான ஏதாவது பார்த்திருக்கும், ஆனால் அல்லாஹ் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்திருப்பான். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அப்படி நடக்கும். சகோதரர்கள், இன்றைக்கு உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள், பாவம் மன்னிப்பு கேட்டிருப்பார்கள் யாராவது தப்பு செய்து, யாராவது ஒருவர், இவர்கள் எடுத்து ஒரே பட்டம் ஷேக் ஜானி. சகோதரர்களே, அப்படி என்றால் விபச்சாரம் செய்து வந்த ஜுஹைனா குலத்து பெண் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், விபச்சாரம் செய்து வந்தவர் சொர்க்கம் என்றார்கள். இன்றைக்கு என்ன பேசுகிறார்கள் தெரியுமா சகோதரர்களே? தப்பு செய்தால் அவர்களோட சமுதாயத்துக்கு துரோகம் செய்தால் பகிரங்கமாக பேச வேண்டும் சகோதரர்களே. தப்பு யாராவது செய்தால், இந்த சபையில் எத்தனையோ பேர் தப்பு செய்திருப்பீர்கள், அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன் சகோதரர்களே, அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். மன்னித்தால் அல்லாஹ் மன்னிப்பான், மன்னிக்கவில்லை என்றால் மறுமையில் கொடுப்பான். இன்றைக்கு இந்த தௌஹீத் ஜமாத்தில் தூய்மையாக பேசுகிறோம் என்று சொன்னவர்கள் உலகத்தில் வச்சே பட்டம் கொடுத்து விட்டார்கள். இவன் விபச்சாரி, விபச்சார ஷேக், இவர் அந்த ஷேக், இவர் இந்த ஷேக். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அவன் அல்லாஹ்வுக்கு மறைமுகமாக இருந்து பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் அங்கீகரித்திருந்தால் நீ எப்படி அப்பா ஒரு மூமினை பார்த்து அப்படி சொல்லுவாய்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இதனால் சொல்லுகிறேன் சகோதரர்களே, எல்லா இடத்திலும் புறமும் ரொம்ப அசிங்கமான பேச்சுவார்த்தைகளும் அடக்கமில்லை சகோதரர்களே. இன்னமா பிஅஸ்துல் யுத்தம்மிமு மகாரிமுல் அக்லாக். ரசூலுல்லாஹ் அனுப்பப்பட்டதெல்லாம் அக்லாக்குகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய நல்லடியாரில் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த கொள்கையில் மட்டும் இருந்து போதாது, மறந்து விடாதீர்கள். குர்ஆனும் சுன்னாவிலும் இருந்து நாம் சரியான முறையில் தொழுகிறோம், இதை மட்டும் அல்லாஹ் பார்க்க மாட்டான் சகோதரர்களே. நீ சிரிச்சியான்னு பார்ப்பான், அடக்கமா பேசினியான்னு பார்ப்பான். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், ஈமானிலே ஆக கடைசி லைஃப் ஆனது பலகீனமான ஈமான். ஆக கடைசி ஒரு பாதையில் போற நேரம் 4 பேருக்கு ஒரு முள்ளு குத்தும் என்று நினைத்து ஓரப்படுத்துறாய், அதுதான் ஈமானில் கடைசி என்றார்கள். அந்த உணர்வு இருந்தால் எப்படி நாம் நடந்து கொள்வோம் சகோதரர்களே? கண்டது நின்றது எல்லாம் எடுத்து பேசி மனசை உடைச்சு தூளாக்கி சாம்பலாக்குவோமா? அல்லாஹ் போதுமானவன் சகோதரர்களே. எந்த ஜமாத்தில் இருக்கிறோம் அந்த ஜமாத்து பிழை செய்தால் நான் தட்டி சொல்ல வேண்டும் என்பதற்கு இந்த இடத்துல சொல்கிறேன் சகோதரர்களே. பூசி மளிகை எல்லாம் மற்றவர்கள் பிழை என்றால் எப்படி பேசுறோமோ, இங்கே உள்ளவர்கள் பிழை என்றாலும் பேசியாக வேண்டும் என்பதற்கு பேசுகிறோம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு பேசுகிறோம். அளந்து பேசுங்கள் சகோதரர்களே, அளந்து பேசுங்கள். குடும்ப விஷயத்தில் பெண்கள் ஒன்று சேர்ந்தால் எடுத்த எடுப்பிலே புறம் தான். அன்னார் இப்படி, இவர் இப்படி, இவர் இப்படி, இவர் இப்படி. ஒரு கொள்கைவாதி தௌஹீத்வாதி இந்த நாவை பெருமளவு பாதுகாத்து மௌனம் சாதிக்க வேண்டும் சகோதரர்களே. எதுவாக இருந்தாலும் சம்பந்தப்பட்டவரோடு பேசி முடிக்க வேண்டும் சகோதரர்களே. அப்படி இல்லை என்றால் அவர் கொள்கையில் அறக்குறை சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் சொன்னார், நான் அனுப்பப்பட்டதெல்லாம் இன்னமா புஇஸ்து, நான் அனுப்பப்பட்டதெல்லாம் லியுத்தம்மிம மகாரிமுல் அக்லாக், இந்த அக்லாக்குகள் எல்லாம் பூர்த்தி செய்வதற்கு, நட்பண்புகள் பூர்த்தி செய்வதற்கு. மீசானில் அல்லாஹ் தொழுகையை போடுவான், நோன்பை போடுவான், ஹுஸ்னுல் குலுக் நட்பண்பை போடுவான். தொழுகை நோன்பை விட நட்பண்பு கணக்கும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது கீழே போய்விடும், அவ்வளவு பாரமாக இருக்கும். அந்த நட்பண்புடையவராக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் சகோதரர்களே. உங்களுடைய இரவு தொழுகைகளில் எல்லாம் எத்தனை பேர் தௌஹீத்வாதிகள் சகோதரர்களே, அல்லாஹ் சொன்ன துஆவை கேட்டோம். வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள் விஷயத்தில் எங்கள் மனதிலே இருட்டை உண்டாக்கிறாத, கருப்பை உண்டாக்கிறாத. இந்த துஆவை கேட்டீர்களா சகோதரர்களே? இந்த நாட்டிலே இந்த கொள்கை சொல்வதற்கு பாடுபட்டு இன்றைக்கு கபருக்கு போன எத்தனையோ மௌலவிகள் இருக்கிறார்கள், எத்தனையோ அறிஞர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பெருந்தகைகள் இருக்கிறார்கள். என்றைக்காவது ஞாபகப்படுத்தி அவர்களுக்காக ஒரு துஆ கேட்டிருப்பீர்களா சகோதரர்களே? ஈமான் யார் ஈமான்தார்? வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு. இதுக்கு முன்னாடி ஈமானோடு போனவர்களுக்காக வேண்டி யா அல்லாஹ் எங்கள் மனசிலே கருப்பை உண்டாக்காது, அவர்கள் விஷயத்தில் நலவை உண்டாக்க என்று கேட்போம் சகோதரர்களே. இது இருக்கிறதா நம்மிடம்? ஒழுங்காக தொழுகிறோம் என்கிறோம், எங்களிடம் சிக்ரி இல்லை சகோதரர்களே. எத்தனை பேர் இன்றைக்கு ஸலவாத் சொன்னீர்கள்? ஸலவாத் இல்லை சகோதரர்களே. எத்தனை பேர் இன்றைக்கு அந்த மாதிரி துஆ கேட்டீர்கள்? இல்லை சகோதரர்களே. எத்தனை பேர் தௌபா கேட்டீர்கள்? தௌபாவை விமர்சித்தோம், பழைய பாவம், புதிய பாவம், அந்த பாவம், இந்த பாவம் சொன்னார்கள். இன்றைக்கு தௌபா செய்தவர்கள் எத்தனை பேர்? இன்னி அதூபு, ஒரு நாளைக்கு நான் 100 தடவை தௌபா செய்வதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. ஒரு தடவையாவது இன்றைக்கு தௌபா செய்தோமா சகோதரர்களே? எது கொள்கை? எது கொள்கை சகோதரர்களே?
எது கொள்கை என்று சொல்லாமல் அரைக்குறைகளாக நிற்கிறோம். அவ்வளவுதான் விஷயம் சகோதரர்களே. எந்த இடத்தில் நாம் வீரமாக இருக்கிறோமோ அந்த இடத்தில் வீரமாக இருக்கணும். இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் ரஹல் யஹவுனா, அல்லாஹ்வுடைய அடிமைகள் இந்த பூமியில ரொம்ப 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 பணிவாக நடப்பார்கள். பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்று தெரியும் சகோதரர்களே. அந்த பக்குவத்தை பேசுகிற எனக்கு அல்லாஹ் தர வேண்டும், கேட்கிற உங்களுக்கு தர வேண்டும், என்னுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சபைகளை இன்ஷா அல்லாஹ் இதுவரைக்கும் ரமலான் தந்த பாடங்கள் என்ற விஷயத்திலே ஒரு முதலாக ஸஹாபாக்களுடைய வரலாறுகளை பேசுகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நின்று பேசுவதற்கு அளவுக்கு கொஞ்சம் சக்தி இல்லை என்பதனால தான் உட்கார்ந்து பேசின. அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.